வருகிற 29ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை மாலை விடுதலை கூட்டம் டேவிட் நகர் கம்யூனிட்டி சென்டர்ல வைத்து நடைபெறுகிறது. நான் எனக்கு 6 மாசமா முட்டி வலி, கீழே முட்டி கூட போட்டு ஜெபம் பண்ண முடியாது. சேர்லேயே தான் உட்காருவேன். சர்ச்சுக்கு போனால் கூட சேர்லேயே தான் உட்காருவேன். இன்னைக்கு தேவன் எனக்கு கீழே முட்டி போட்டு ஜெபிக்கும்படி கிருபை தந்தார். என் வயிற்று பகுதியிலேருந்து ஒரு கருப்பு ஆவி வெளியே போனது நான் உணர்ந்தேன். பாஸ்டர் ப்ரேயர் பண்ண இந்த மந்திரத்தின் வல்லமை என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேங்க. அது வாமிட் வழியாக வெளியே வந்ததுங்க. ரொம்ப விடுதலையாக இருந்தது. இந்த கூட்டம் சரியாக 5 மணிலிருந்து 9 மணி வரையிலும் நடைபெறும். இந்த கூட்டத்தின் முடிவில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அதனால் ஆயத்தமாக வாங்க, முடிஞ்ச உபவாசத்தோடு வாங்க. ஆண்டவர் நிச்சயமா தமது வல்லமை அந்த நாளில் வெளிப்படுத்துவார். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16, 17. 2 Kings chapter 10 verse 16 and 17. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இங்கே போர்டில் கூட அது டிஸ்பிளே பண்ணப்படுது, பாருங்க. சரி, நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவிலே ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். Jehu said, "Come with me and see my zeal for the Lord." என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். Come with me and see the zeal for my Lord. எகு சொல்லுகிற வார்த்தை இது, எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். This is the word said by Jehu. Come and see the zeal for my Lord. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். Tell the next person, come and see the zeal for my Lord. அதான் தெரியுதே, வார நீ வருத்த பார்த்தாலே தெரியுதே உன் பக்தி வைராக்கியம் எப்படி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு நான் சொல்ல அவங்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். Come and see. எப்படி உண்மையாவே நம்மால சொல்ல முடியுமா? How can we truly say that? கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். Come and see the zeal for my Lord. பக்தி வைராக்கியம் என்பது தேவ பக்தியில் கர்த்தர் மேல வைராக்கியம் என்பது அது தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற பக்தியின் வெளிப்பாடு. Zeal for the Lord comes out of the devotion that we have for the Lord. கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு தான் தேவ பக்தி, கர்த்தருடைய வைராக்கியம். Zeal for the Lord comes out of the love that we have for the Lord. அந்த வைராக்கியம் தான் கர்த்தருக்காக உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். That zeal makes you do great things for the Lord. இந்த உலகத்துல நிறைய பேர் வைராக்கியம் பாராட்டுவார்கள். On earth many people have zeal. சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் வீட்டு வாசல்ல என் காலை வைக்க மாட்டேன். Some people will say, even if I die I will not come to your house. சொல்லுவாங்களா அப்படி? Have you heard people say that? செத்தாலும் வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க மாட்டேன் பாரு. Even if I die I will not come and drink water in your house. செத்தாலும் முகத்துல நான் விழிக்க மாட்டேன். Even if I am going to die I will not come and look at you. சில நேரங்கள் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஏன் சொத்துல உனக்கு பங்கே கிடையாது. Some parents may tell the children, you have nothing to do with my property. சிறு பிள்ளைகளுக்குள்ள சில வைராக்கியம் இருக்கு. Some young children have some zeal. இன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன், I will not eat today. எல்லாம் ஃபேமிலியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பிள்ளை மாத்திரம் என்ன சொல்லும், எனக்கு இன்னைக்கு சோறு வேணாம். என்ன சொல்லிட்டீங்க நீங்க? அப்படியே அங்கே படுத்து நம்ம எதிர்க்கவே படுத்து தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங். Sometimes when the whole family is gathered and having food,
This one child will say, "You've scolded me. I don't want to have food today," and will go and lie down. சின்ன வயசுல எங்க அம்மா என்னை போட்டு அடிக்கும் போது நான் அப்படிதான் எல்லாம் சாப்பிடும்போது நான் சாப்பிட மாட்டேன். When I was young, when my mother used to beat me, I used to tell, "I will not eat food." சொல்ல எனக்கு அந்த சோறெல்லாம் வேணாம். I'll tell, "I don't want all this rice." அப்படியே அங்க படுத்துப்பேன். I'll go and lie down. அன்னைக்குன்னு பார்த்து தான் அவங்க செய்யற சிக்கன்லாம் அப்படியே மூக்க தொலைக்க எல்லாம் வீட்டில் தடபுடான்னு எல்லாம் கும்பலா உட்காந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஃபேமிலியா. That day the chicken that she's making will be extra special. It will be more fragrant. நம்மளனா கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க. They will not mind us at all. அதுதான் பெரிய கோபமாக இருக்கும். That will make us even more angry. என்னடா இது நம்மளும் ஏதோ சொன்னோம் நம்மளை கண்டுக்காத இவங்க பாட்டுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்களோ ஒருவேளை. They will not mind us and we'll have a fear if they were going to finish off everything. அதனால அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடிக்கடிக்கு கொஞ்சம் சிக்னல்லாம் கொடுக்குறது. Therefore, when they are eating, I'll give them some signals as if I'm coughing, as if, to let them know that I'm there. என்ன மறந்துடாதீங்கன்னு ஒரு சிக்னல் தான் அது. I will give them a signal to not forget about me. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சரி வா 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 வந்து சாப்பிடுவா கோச்சிக்காத. Then my mother will say, "Come and have food, don't be angry." அப்படி இருந்தாலும் அந்த விட்டுறக்கூடாது பாருங்க நம்மளுடைய வைராக்கியத்தை. எனக்கு வேணாம் அப்படின்னு. Even then, I will not want to leave my zeal. I'll say, "No, I don't want this food." திரும்ப சொல்லுவாங்க, சரி சரி வா வா உட்காரு. எழுந்து உட்காந்துருவேன். ஏன்னா அதுக்கு மேலே விட்டுட்டாங்கன்னா பேஜார் அன்னைக்கு. I will immediately get up and sit because if I am stubborn for more than that, they will leave me alone. ஏன்னா எழுந்து உட்கார்ந்து கூட சாப்பிட மாட்டேன். எனக்கு வேணான்னு சொல்றேன், எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க? I will get up and sit and then say, "I don't want. Why do you trouble me?" அதுக்கு பிறகு தட்டில் சாப்பாடை போட்டு கிட்ட கொண்டு வந்து வைப்பாங்க. They will bring the food in the plate near me. அப்படியே வெறுப்பா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவோம். ஆனா மனசுல எப்பா கடிச்சதுடா சோறு. I will eat as if I'm very angry and not very pleased about the food, but deep within my heart I will be very happy that I got it. இது பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் காட்டுகிற வைராக்கியம். This is the zeal the children show to their parents. சில ரவுடிகள் வெட்டுண்டு செத்த பிறகு அவர்களுக்கு கீழே இருக்கிற ரவுடிகள் அந்த ரத்தத்தை எடுத்து வெற்றி திலகம் போட்டுட்டு என் தலைவனை வெட்டினவனை நான் அப்படியே வெட்டுறேன் பாருன்னு ஒரு வைராக்கியம். Sometimes among the gangsters, when they kill each other, the people beneath the main person will want to have a revenge on them. They will have a zeal to take revenge. ஆனா பைபிள் சொல்லுது நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. But the Bible says it's fine to be zealous provided the reason is good. இந்த மாதிரியான வைராக்கியம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. All this kind of zeal is of no good. ஆனா நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. But if you are zealous and the purpose is good, then it is fine. பரிசுத்தமா வாழ்வே என்கிற ஒரு வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. It is good to have a zeal to live a holy life. நான் ஊக்கமாய் இன்றிலிருந்து ஜெபிப்பேன் என்கிற ஒரு வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. It is good to have a zeal and say I will pray very தினமும் ஒரு ஆத்மாவுக்காக படிக்கிற இடத்திலேயோ வேலை செய்கிற இடத்திலேயோ காலேஜிலேயோ நான் சுவிசேஷம் சொல்லுவேன் என்கிற வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. It is good to have a zeal to say I will share gospel to at least one soul every day. இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் எவ்வளவு மேன்மையான வைராக்கியங்கள். All these kind of zeals are of great goodness. நீங்க கர்த்தருக்காக வைராக்கிய வாஞ்சையோடு நிற்கும்போது கர்த்தரும் உங்களுக்காக வைராக்கிய வாஞ்சையோடு இறங்கி வந்து நிற்பார். When you are zealous for the Lord and stand with your zealousness, the Lord will also be zealous upon you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். The Lord will fight battles for you. பைபிள்ல எவ்வளோ வைராக்கியங்களை நம்ம பார்க்கிறோம். In the Bible we see about many zealness. யோபனுடைய வைராக்கியத்தை பாருங்க. We see about the zeal of the Job. கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். Though he slay me, yet I will trust in the Lord. என்ன ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இருந்து போனால் என்ன? Whatever may be the blessings that go away from my life. கர்த்தர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். Though he may slay me, I will still believe in the trust of the Lord. இழப்புகள் மத்தியிலே யோபு கர்த்தரை நம்பினார். In the midst of his losses, Job believed in the Lord. Hallelujah. Hallelujah. நேற்றைய தினத்துல ஒரு funeral serviceக்கு போயிருந்தோம். Yesterday I had gone for a funeral service. எதிர்பாராத ஒரு வாலிப பெண்ணு மரிச்சிட்டாங்க. It was an unexpected death of a young girl. அவங்க இங்க நம்ம புதன்கிழமை கூட்டத்துல விடுதலை கூட்டத்துல வருவாங்க. That person used to come for the Wednesday meetings. திடீர்னு ஏதோ அந்த பிள்ளைக்கு நீண்ட நாட்களா இருந்த ஒரு வியாதி திடீரென்று மூச்சு அடிச்சு மரிச்சிட்டா. Suddenly that girl had some problems in her health and she passed away.
ஆகவே அவர்கள் இப்போ தான் இந்துலேருந்து கன்வெர்ட் ஆகி ஆண்டவரை தேடி வராங்க. They are just now coming from a Hindu background. இன்னும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பக்கா இந்து, இவங்க மட்டும் தான் இயேசுக்குள்ள இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. That whole family is from a Hindu background, and this one family in that has come into the Lord. யோசித்து பாருங்க, இப்போ அந்த முழு குடும்பமும் இவங்களை என்ன சொல்லும்? What will the whole family and the relatives tell about them? பாரு, இயேசுக்குள்ள போனால பிள்ளை செத்து போச்சு பாரு. They will say they had gone behind Jesus and now they've lost a soul in the family. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? Will they say that or not? நம்மளுடைய கடவுளை விட்டுட்டு அந்த கடவுளுக்கு வணங்க போனாங்கல்ல பாரு, அதனால தான் செத்து போனா பாரு, அந்த பிள்ளையை இறந்துட்டாங்க பாரு. They will say they left our God and gone behind other gods, and that is why they've lost the child. எவ்வளவு ஒரு நிந்தையின் மத்தியில் அந்த குடும்பம் நிற்கும். That family is standing in the midst of lot of troubles. அவமானத்தின் மத்தியில் அந்த குடும்பம் நிற்கிறது போல நின்றது. They are standing in the midst of shame. நான் அந்த வீட்டுக்கு போனோம், நேற்று ஒரு பாடலை பாடணும், ஜெபம் பண்ண அவங்க சொன்னாங்க, கிறிஸ்துவ முறைப்படியே எடுக்கலாம் பாஸ்டர். That family said, I went there and prayed and sang a song for them. They said they wanted to conduct the funeral according to Christian methods. ஆகவே போய் பாடெல்லாம் பாடி ஒரு செய்தியெல்லாம் கொடுத்து ஓன்னு கண்ணீர் சிந்தி அழுதாங்க. தாய், தகப்பன், ஒரு அக்கா, அந்த பெண்ணுக்கு கடைசி பிள்ளை அது, ஒரு அக்கா, எல்லாரும் கண்ணீர் சிந்தி அழுதாங்க. இருதயத்தை அது உடைத்தது. When I went there, I saw the father and the mother and the elder sister crying so much, and it broke my heart. கடைசியாக கல்லறைக்கு அந்த பாடியை கொண்டு போனோம், கல்லறையில் வச்சோம், இறுதி ஜெபம் செய்யப்பட்டது. அந்த பாக்ஸை மூடுவதற்கு முன்பதாக அந்த பெண்ணினுடைய அக்கா ஓன்னு கதறி அந்த முகத்தை பிடிச்சி ஓன்னு கதறி அழுதா. When we went to the graveyard for the funeral service, we had laid the coffin and we did the final prayers there, and the sister started crying aloud. சின்ன பொண்ணு, அது திருமணம் கூட ஆகல. She was a small girl, she's not yet married. பக்கத்துல நின்று அவங்க அம்மா டக்குன்னு சொன்னாங்க, அந்த பிள்ளை அழுகிற பிள்ளைய பார்த்து, அழாதம்மா, தங்கச்சினுடைய உடம்பு மட்டும்தான் மண்ணுக்கு போகுது, ஆத்மா பரலோகம் போயிடுச்சு. The mother who was standing next to her said, don't worry, don't cry, the body of the sister is going into the earth, but the soul has gone to be with the Lord. என்ன ரெவலேஷன் பாருங்க. Think about the revelation the mother has had at that வெளிப்பாடு பாருங்க. Think about the revelation of the mother. ஐயோ ஆண்டவரே கைவிட்டுட்டீங்களே, நாசமாயிட்டேன், மோசம் போயிட்டேன்னு சொல்லி அழல. She did not cry saying, Lord, you have forsaken us and my daughter is dead, you have forsaken us. என் பிள்ளை மரிக்கிறதுக்குள்ள என் பிள்ளையை ரட்சித்து உடம்பு மண்ணுக்கு போனாலும் என் பிள்ளையினுடைய ஆத்மா பரலோகம் போனதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மகளை தேற்றுகிறத பார்க்கும்போது நான் சொல்றேங்க, பல வருஷமா வந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவங்க கூட அப்படி நீங்க இருக்க மாட்டீங்க. When I saw the mother thinking that it is good that the Lord has led my daughter into salvation before her death, and only after salvation she has passed away, and she is giving thanks to the Lord for such a situation. And I tell you, not many people who have been Christians for many generations have such faith. அதான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம். That is the zeal that you have for the Lord. என்ன அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். Even if he slays me, I will trust in the Lord. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. Shadrach, Meshach and Abednego had a zeal for the Lord. ராஜாவை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். The God whom we serve is able to deliver us, they said. ஒருவேளை அவர்களை தப்புவியாமல் போனாலும், even if he is not able to deliver us, நீ நிறுத்தின அந்த சிலைக்கு முன்பதாக ஒருபோதும் நாங்கள் வணங்குவது கிடையாது. we will not serve thy gods nor worship your gods, they said. Hallelujah. Hallelujah. பக்தி வைராக்கியம் பாராட்டினார்கள். They showed their zeal for the Lord. தானியேல் என்கிற ஒரு பக்தன் பக்தி வைராக்கியம் பாராட்டினார். There was a person called Daniel and he showed his zeal for the Lord. தேசத்துல யாரும் அவர்கள் தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க கூடாது. Nobody in the nation should pray towards their laws. That was the rule. 30 நாளளவு எந்த தெய்வத்தையும் நோக்கி பிரார்த்திக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை. For 30 days they had a rule, a command that they should not worship any gods. ஏதாவது தெய்வத்தை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிங்க கெபில தூக்கி போடுவாங்க. If they are found worshiping any gods, they will be thrown into the den of the lion. பாபிலோன் தேசம் ஏன் ரொம்ப தலை சிறந்த ஒரு தேசமா இருந்ததுன்னா, அவர்கள் கிட்டத்தட்ட 1000 சிங்கங்களை பயிற்சி கொடுத்து வைத்திருந்தார்களாம். The nation of Babylon was considered so great because they had trained nearly 1000 lions
they had 1,000 trained lions with them. யுத்தத்துக்கு போகும்போது சிங்கங்களை அனுப்பி எதிரிகளோடு கூட யுத்தம் பண்ணுவாங்களாம். They will send forth lions during battles to attack the enemies. ஆகவே அந்த சிங்கங்கள் எல்லாம் வெல் ட்ரைன்ட் லயன்ஸ். அது all the lions were well trained. ஒரு கையெழுத்து போடப்பட்டு முத்திரை போடப்பட்டு 30 நாள் அளவும் ஒருத்தன் அவன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா சிங்க கபில அவர்கள் 1000 சிங்கள் நடுவில் அவர்களை போடணும். If anyone is found worshipping any gods or goddesses in the 30-day period, they will be thrown in the den of the lions. ஆனா தானியேலுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். But Daniel had a zeal for the Lord. என்ன ராஜா கட்டளை போட்டா என்ன, whatever may be the rule of the king. பைபிள் சொல்லுது தானியேல் முன் செய்து வந்தபடியே. Bible says just like how he had done before. அறையில் இருக்கிற பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு 3 வேளையும் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Daniel stretched his hands towards the city of Jerusalem, opened his balcony and he started praying 3 times a day. நம்மள இருந்தா என்ன சொல்லி இருப்போம்? What would we say? நம்ம வீட்ல யாராவது அப்படி ஜெபிக்கறாங்க, ஏய் ஒரு 30 நாள் கொஞ்சம் அடக்கி வாசி. If we find someone praying like that, we will say for 30 days you have to control yourself. அந்நிய பாஷையெல்லாம் கொஞ்சம் அடக்கிக்கோ, செத்துருவே. You should control your tongues, you will die otherwise. விலகுதா? ஆனா தானியேலுடைய பக்தி வைராக்கியம். But the zeal of Daniel, கையெழுத்தெல்லாம் போடப்பட்டு மரண தண்டனை சிங்க கெபில வீசுவாங்கன்னு தெரிந்த முன் செய்து வந்தபடியே ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு நம்மால் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆராதிக்கிறார். Daniel had opened all the windows and he was praying like ever before and he was shouting aloud hallelujah. உயிரே போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் மேல பக்தி வைராக்கியம். Even if he is killed, he was fine with that, but he had the faith in the Lord. உயிரை கூட அற்பமா நினைச்சவங்கங்க. He did not consider his life worthy. அதனால தான் ஆண்டவர் தானியேலை மார்த்தட்டி பேசுறாரு, என் மகன் தானியேல்னு சொல்றாரு. That is why the Lord is so zealous upon Daniel and he says, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா நிக்கும்போது ஆண்டவர் அக்கினி சூளையா இருந்தாலும் சிங்க கெபியா இருந்தாலும் இறங்கி வந்து உங்களுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவார். If you are zealous for the Lord, maybe the den of the lions or the fiery furnace, the Lord will come down and save you from that. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிஷனரி, there's a favorite missionary of mine. 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிஷனரி, டேவிட் பெர்னார்ட். One of the missionaries of the 18th century, his name is David Bernard. அமெரிக்கா தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். He was in America. 9 வயசுல அவருடைய தகப்பன் இறந்துட்டார். At the age of 9, he lost his father. 12 வயசுல அவருடைய தாய் இறந்துட்டாங்க. At the age of 12, he lost his mother. 12 வயசுல அனாதையா நிக்கிறாரு, தாய் தகப்பன் இல்லாம. At the age of 12, he was an orphan. He did not have his mother and father. உலகத்துக்குள்ள போயாச்சு. He went in with the world. போதை வஸ்துக்களுக்கு அடிமையாயாச்சு. And he became a drug addict. 17வது வயசுல தான் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு தன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுக்கிறார். At the age of 17, he committed his heart to the Lord Jesus Christ. அப்போ அந்த இடத்துல வந்த ஒரு கூட்டத்துல வந்து பிரசங்கித்த மிஷனரி செவிந்தியர்களை குறித்து அவர்களுக்கு சொல்ல, இந்த செவிந்தியர்கள் மேல டேவிட் பெர்னார்டுடைய இருதயம் அதிகமா ஈர்க்கப்பட்டது. One missionary, when he came and was preaching, he told about the Red Indians, and David Bernard had a burden for the Red Indians. ஆண்டவர் மேல உள்ள ஒரு பக்தி வைராக்கியத்துல செவிந்தியர்கள் மத்தியில ஊழியம் செய்யும்படியாய் சென்றார். Then he committed and he wanted to do ministry among the Red Indians. பயங்கரம் பனி படர்ந்த ஒரு காட்டுல செவிந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். The Red Indians were living in a forest that was frozen. It had ice blocks. தூங்குவதற்கு இடம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாரு, மரங்களை வெட்டி அடுக்கி அதன் மேல வைக்கோலை பரப்பி அதன் மேல படுத்து தூங்கி கொண்டிருந்தார். He did not have a place to sleep and therefore he will cut wooden blocks and he will put them and put hay on top of it and sleep there. அந்த ஜனங்கள் மிக கொடியவர்கள். Those Red Indians were very violent. ஆனா டேவிட் பெர்னார்ட் மனபாரத்தோடு கண்ணீரோடு அந்த ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு பனி படர்ந்த மலைகள் மேல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். David Bernard had a burden for the souls of the Red Indians and therefore he used to pray for them on the frozen mountain tops
kneeling on the mountains. கர்த்தர் மேல் டேவிட் பிரெனார்ட் வைத்திருந்த வைராக்கியம் அந்த செபிந்தியர்கள் அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தது. The zeal that David Bernard had for the Lord Jesus Christ brought many Red Indians into the Lord Jesus. ஒரு வருஷத்துல டேவிட் பெர்னார்ட் 150 பேரை ஒவ்வொரு ஆண்டும் ரட்சிப்புக்குள் நடத்தினார். In a span of a year, David Bernard had brought 150 souls into Jesus, and he did that every year. 29வது அவருடைய வயதுல பயங்கரமான டிபி நோயால பாதிக்கப்பட்டு உயிரை விட்டுட்டார். At the age of 29, he was infected with TB and he passed away. அவரை குறித்த அந்த வேதத்துல அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் 70 ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஒரு ஊழியத்தை 5 ஆண்டிலே முடித்துவிட்டு சென்றான் டேவிட் பிரெனார்ட். In the book it is நல்ல கைகளை தட்டுங்க. In the book I read that David Bernard had completed the ministry that a person would do in 70 years. He had completed that in 5 years. 5 ஆண்டுல முடிச்சிட்டான் ஊழியத்தை, 70 ஆண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை. He completed what was supposed to be done in 70 years in just 5 years. Sister, brother, இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட வைராக்கியம் எழும்பணும். Today, brother and sister, we should have such zeal for the Lord. நான் சொல்றேன், எவ்வளவு நாள் நீங்க சமைச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு அப்பளம் சாம்பார் வடை உன் கணவருக்கு செஞ்சு போட்டுக்கிட்டு அந்தாலும் மாற மாட்டாரு, நீயும் உருப்பட மாட்ட. How many more days are you going to keep cooking for your husband? He is also not going to transform, and so are you. நான் சொல்றேன், நீ எழும்பியே ஆகணும் கர்த்தருக்காக. You should rise up for the Lord. அங்க 29 வயசுல உலகத்தையே கலக்கிட்டு ஒருத்த இன்றைக்கு உலகமே திரும்பிய ஒரு வாலிபனை பார்த்து பேசுகிற அளவுக்கு ஒருவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு பேர் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறதனால் நம்ம எப்படிங்க வாழணும் கர்த்தருக்குள்ள? If the whole world is still talking about a young man who had saved many souls in Jesus Christ, how much more zealous should we be? 18வது நூற்றாண்டில் இறந்த ஒருவனை 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பேசுகிறோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த மனுஷன் வாழ்ந்திருக்க வேண்டும்? If we are still talking about a person who had died in the 18th century, even in the 21st century, then how much zeal should he be having? உன்னை குறித்து அடுத்த தலைமுறைகள் பேசணும். Your next generation should talk about you. இப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தாப்பா அந்த ஊர்ல. There was a woman like this in this city. கண்ணீரின் ஜெபம் அந்த கிராமத்தை குலுக்கச்சேன்னு பேசனங்க. Her prayers and tears had shook our village. ஆண்டவருடைய மகன் அந்த மகன் மூலமாய் வெளிப்பட்டதுன்னு பேசணும். People should say that the glory of the Lord has been revealed through that lady. சும்மா ஏதோ பண்ணிட்டு செத்து போகாதீங்க. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அது. If you just live a normal life and die, it's of no use. வாழ்ந்த ஒரு 1000 பேராவது நீங்க போன பிறகு எப்படி ஒரு மனுஷன் இருந்தான்பா, என்ன மகிமை, என்ன பிரசன்னம் அந்த மனுஷன் மேல. ஐயோ ஐயோ ஐயோ, ஹல்லேலூயா. அப்படி உங்களை குறித்து மேன்மையா பேசணும், கர்த்தர் நாமத்தை உயர்த்தி பேசுற அளவுக்கு வாழணும் கிறிஸ்தவ ஜீவியம். If you live a Christian life, it should be in such a way that even after your death, people should say that the glory that was upon you and the presence that was upon you was so high and countless. அதுதான் பக்தி வைராக்கியம். That is the zeal that you should have. வேதத்துல அப்படிதான் பக்தி வைராக்கியத்தை தேவ பிள்ளைகள் காட்டினார். That was the kind of zeal the children of God exhibited in the Bible. யெகூவின் பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டது? What kind of zeal did Jehu have? விக்கிரக ஆராதனையை கம்ப்ளீட்டா தேசத்திலிருந்து ஒழித்தது. He had the zeal to destroy idolatry from the whole nation. அதுதான் யெகூவின் பக்தி வைராக்கியம். That was the zeal of Jehu. என்றைக்கு ராஜா அபிஷேகம் யெகூவின் மேல இறங்கியதோ அன்றைக்கு எழும்பி தேசத்தில் இருக்கிற முற்றிலுமா பாகால் சிலைகள் பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்து தேசத்தை க்ளீன் பண்ணார் யெகூ. From the day he was anointed to be a king, he took up a resolution to destroy all the idols and places of worship of Baal on the nation. யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனத்தாவை பார்த்து சொல்றார், யோனத்தாப் ரதத்துல ஏறு, கர்த்தருக்காக நான் பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை உனக்கு காட்டுறேன் வான்னு கூட்டிக்கிட்டு போறார். Jehu told Jehonadab, come with me, I will show you the zeal that I have for the Lord. என்னோடு கூட வந்து எனக்குள் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். Come with me and see the zeal that I have for the Lord. உங்க பக்தி வைராக்கியம் அநேகரை எழுப்பி விடணும். Your zeal should raise up many others. உன் வேலை ஸ்தலத்தில் நீ காட்டுகிற பக்தி வைராக்கியம் அநேக வாலிபர்களை எழுப்புனங்க. The zeal that you show at your workplace should rise up many others in your workplace. நீ படிக்கிற இடத்துல காட்டுகிற பக்தி வைராக்கியம் ஒரு கூட்ட ஸ்டூடண்ட்ஸை எழுப்பணும், அசைக்கணும் அவங்கள. The zeal that you show at your place of education should shake many others and bring them towards Christ. இயேசுவை
ஏற்றுக்கொண்ட புதுசுல நான் என் காலேஜ்ல காட்டின பக்தி வைராக்கியம் அந்த காலேஜ்ல 5 பேரை ரட்சிப்புக்குள் நடத்தியது. The zeal that I had when I had received my salvation brought 5 others into salvation during my college days. அதுல ரட்சிக்கப்பட்ட என்னுடைய நண்பர் அருண் இன்னைக்கு கனடா தேசத்துல சபை ஆரம்பிச்சிட்டான். One of my friends, brother Arun, who had also been saved along with me, has now started a church in Canada. உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் அநேக ஜனங்களை எழுப்பணும். The zeal that is within you will rise up many others. என்னுடைய வாலிப நாட்களிலே ஒரு வாலிபனை நான் அறிவேன். I know a person during my youth. பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க. தட்டி பக்கத்துல பார்த்து தட்டி. இந்த செய்தியாவது கொஞ்சம் தூங்காத கேளு. இவ்வளவு நாள் தூங்கி 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 ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆயிட்ட. இந்த செய்தியாவது தூங்காத கேட்டு கர்த்தருக்காக எழும்பு. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த தூங்குறவங்களை பார்த்தா அவங்க தலைமையில ஒரு சொம்பு ஆசிட் ஊற்றலாமான்னு இருக்குது. என்ன அப்படியே மொட்டை தலையே ஆயிப்போ. இனி தூக்கமே உனக்கு வரக்கூடாது. எப்படி சபையில் தூக்கம் வரும் உனக்கு? தூங்காத கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாத கேட்கறதுனால தான் தூக்கம் வருது. ஹல்லேலூயா. வாலிப நாட்கள்ல எனக்கு ஒரு பையன் தெரியும். அவன் பேர் ஸ்டீஃபன். I know about a young man during my youth. His name was Stephen. அந்த நாட்கள்ல நாங்க நிறைய நைட் பிரேயருக்கெல்லாம் போவோம். In those days we used to go for night prayers. அப்போ போகும்போது அந்த ஒரு பையன் ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு எல்லா கூட்டத்திலையும் அவனை நான் பார்ப்பேன். I used to see him in all meetings. He used to have a bag with him. மெலிந்த உடம்பு. He was very lean. ஆள் பார்க்க கருப்பா இருப்பான். He will be very dark. அவன் உடம்பு Dress பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஏழையான பையன் சொல்லி. When you look at his dressing, you will know that he is from a very poor background. கைகளை கட்டி அவன் முழங்கால்ல நின்னானா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கூட்டம் முழுவதும் முழங்கால்ல நிப்பான். When he kneels down for prayer, he will be kneeling down for 2 to 3 hours during the entire prayer. அபிஷேக நேரம் வந்துடுச்சுனா ஆவியானவர் அவன் மேல இறங்குவார் பாருங்க, தூக்கி வீசுவார் ஆவியானவர் அவன். During the anointing time, Holy Spirit will descend mightily upon him and he will be thrown, he will be flying. ஒருத்தர் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சிப்பான். He will be having so much of thirst for the Holy Spirit and Holy Spirit will fill him mightily. அப்ப அவனை வழிநடத்தின ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், இந்த பையன் யாருன்னா? இவன் யாரு இவன் இந்த பையன்? When I asked one of the leaders who was leading that person, I asked him, who is he? அவர் சொன்னார், அவன் கர்த்தருக்காக பற்றி எரிகிற ஒரு வாலிபன். He said he is one of the youngsters who is burning. அவன் ஃபேமிலில அவன் மட்டும் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். He is the only one in his family who has accepted Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன செய்தான்? அவன் +2 படிச்சிட்டு இருந்தான். அப்போ when he had accepted Christ, he was in +2. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவன் என்ன செஞ்சான்? அவன் பேரு இந்து பேரா இருக்க கூடாதுன்னு சொல்லி கெசட்ல போய் அவனே பேரை மாத்தி ஸ்டீஃபன் கிறிஸ்டியன் பேரை மாத்திட்டான். He did not want his name to be Hindu anymore, and therefore after that he went to the Gazette office by himself and he changed his name and all his certificates எல்லாம் மாறிச்சு. நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் அவனே கொடுத்துட்டான். He gave advertisement in the newspaper by himself that he has a name change and he changed all his certificates. எல்லாம் முடிச்சிட்டு சர்டிபிகேட் எல்லாம் பேரை மாத்தி வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டார். When he had changed everything and he came home, his father found out. இனி இந்த வீட்டிலேயே நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி அவன் மூட்டை முடிச்சா தூக்கி வீட்டுக்கு வெளியே வீசிட்டார். வீட்டுக்கு வெளியே வந்துட்டான் அவன். His father threw out all his belongings outside and said, you should not come to this house anymore, and he left his family. யாரோ சில வாலிபர்களோடு கூட அவர்களுடைய ரூம்ல கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்தான். He was staying with few other young men in a room. காலேஜுக்கு அவனுக்கு ஃபீஸ் கட்ட அவங்க அப்பா வரல. His father did not come to pay money for his fees in college. நல்ல Dress கிடையாது. He did not have good clothes. நல்ல உணவு கிடையாது. He did not have good food. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are those who are tortured for righteousness, for theirs is the kingdom of heaven. எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் அது? What kind of zeal is this? இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா காலேஜுக்கு போகும்போது பயங்கர மேக்கப்ல போதுங்க, நம்ம மிஸ் யூனிவர்ஸ் ஷோ மாதிரி. Today, people when they are going to college, they go with so much of makeup as if they are going for some competition. பன்னிக்குட்டிக்கு மத்தியில நீ ஆட்டுக்குட்டியாரு? You should be a lamb amongst piglets. நீயும் பன்னிக்குட்டியா தெரியக்கூடாது. You should not be one among the piglets. நீ ஆட்டுக்குட்டியா இருக்கணும். You should be a lamb. உன் Dressக்கும் பன்னிக்குட்டி Dressக்கும் வித்தியாசம் இருக்குது. There should be a difference between the way you dress and between the way
piglets are dressing. நீயும் பன்னிக்குட்டி Dress மாதிரி போட்டிருந்தீனா ஆண்டவர் உன்னை பன்னிக்குட்டியா தான் பாப்பார். When you also dress up like piglets, the Lord will see you as a piglet. நீதிமான்களுக்கென்று ஒரு உடை உண்டு. There is a clothing for the righteous. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு வெண்ணிறமாய் வெளுப்பாய் மாற்றப்பட்ட உடை, ரட்சிப்பின் உடை நம்மேல் உண்டு. The clothing of righteousness and salvation is upon us, and it is washed by the blood of the Lord Jesus Christ. இந்த ரட்சிப்பின் உடை இருக்கிறவன் ஒருபோதும் ரொம்ப மேக்கப் குள்ள போகாதது. A person who has the cloth of salvation will not go into too much of makeup. அவங்களுக்கு அழகெல்லாம் இயேசுதான். Jesus Christ is adorning them. Hallelujah. Hallelujah. அழகெல்லாம் இயேசுதான். The beauty is in Christ. அவன் எப்படி ஜெபிப்பான்? எனக்குள்ள இருந்து ஜனங்க இயேசுவை பார்க்கட்டும் தான் ஜெபிப்பான். They will pray that Christ Jesus may be revealed through them. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்காகவும் வேலை ஸ்தலத்துல படிக்க பக்தி வைராக்கியமா நிக்கணும் நீங்க. In your workplace and in your place of education, you should be zealous for the Lord. இந்த ஸ்டீபன் என்கிற பையன் பக்தி வைராக்கியமானவனா. This Stephen had a zeal for the Lord. வெளியே இருந்தே தான் காலேஜ் எல்லாம் முடிச்சான். He stood outside his house and he finished his அநேக education. ஊழியர்கள் அவனுக்கு சோறு கொடுத்தாங்க. Many ministers gave him food. காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க. Many men of God paid his பக்தி fees. வைராக்கியமா நின்னு ஒரு வேலையும் அவனுக்கு கிடைச்சது. He was zealous for the Lord and he also got a good job. அவனை நான் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். 4 or 5 years ago I saw him in a function. ஆள் பார்க்க டோட்டலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறான். He had transformed completely. நான் பார்த்தது மெலிந்த உடம்பு, இப்ப பார்த்தா ஆளு அப்படி சப்பியா இருக்கிறான். I had seen him very lean, but today he was looking very chubby. நான் கேட்டேன், ஸ்டீஃபன் தானே நீ? I asked him, "You're Stephen, right?" ஐயோ ஆமா பிரதர், நான் தான் ஸ்டீஃபன். He said, "Yes, I am Stephen, brother." எப்படி இருக்கீங்க பிரதர்? How are you? அவன் சொன்னா எனக்கு மேரேஜ் ஆயி பிள்ளை ஒன்னு இருக்குது. He said, "I've got married and I have a child." ஹalleluya. Hallelujah. அது மட்டும் இல்ல, என் முழு குடும்பத்தையும் இயேசுவுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். And he said, "Not only that, I brought my whole family into நீ Christ." வைராக்கியமா நிக்கும்போது உன் குடும்பமும் பின்னால தான் வந்து ஆகணும். When you are zealous for the Lord, your family has to come behind you. யெகோவின் பக்தி வைராக்கியம் தேசத்தில் உள்ள விக்கிரகங்களை எல்லாம் அடித்து போட்டது. The zeal of Jehu had destroyed all the idols in the nation. Hallelujah. Hallelujah. உனக்கும் கர்த்தருக்கும் நடுவுல எந்த விக்கிரகமும் இருக்க கூடாது பிரதர். There should be no idols between you and the Lord. சில பேருக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர உங்க பிசினஸ் வந்து விக்கிரகமா நிக்குது நடுவுல. Many people have their business as an idol for coming to the church. வேலை இல்லாத இருந்த வரைக்கும் ஆலயத்துக்கு வந்தான். When they had no job, they were able to come to the church. இப்ப வேலை அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நடுவுல வந்து நிக்குது. Now the job has come between him and a Sunday worship. அது விக்கிரகம். It is an idol. கர்த்தருடைய ஆலயத்தை கட் பண்ணிட்டு நீ போகிற வேலையில கர்த்தர் ஒருபோதும் பிரியப்பட மாட்டார். If you don't give importance to the Sunday service and go for your work, the Lord is not going to bless you. Hallelujah. Hallelujah. கர்த்தரை தேடி வா, அதுதான் ரொம்ப முக்கியம். You should seek the Lord and that will be a blessing. யெகூ விக்கிரகத்தை அடிச்சான். Jehu had destroyed idols. கர்த்தருக்கு எங்களுக்கு நடுவுல ஒரு கல்லு சிலை இருக்க கூட, தூக்கி அடிச்சான் எல்லாத்தையும். Jehu did not want any idols or stones between them and the Lord, and therefore he destroyed everything. கர்த்தருக்கு உனக்கு நடுவுல நிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி எரிஞ்சு போடுது. Destroy all the friendships that are standing between you and the Lord. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, whatever things it might எந்த be, மனிதர்களா இருந்தாலும் சரி, whatever people it might be, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு உன்னை விலக்குகிற எல்லாரையும் கட் பண்ணி தூக்கி போடு. you should destroy all relationships that are taking you away from the Lord Jesus Christ. தேவனுடைய பிரசன்னத்தை ஒருவேளை நீ செய்கிற ஊழியமே தடுக்குமானால் வெட்டி எறி அந்த ஊழியத்தை. If there is a ministry that is destroying your presence with the Lord, then you have to come out of that ministry. தேவனுடைய சமூகத்தை தடை பண்ணுகிற எதுவும் நமக்கு வேண்டாம் பிரதர். Anything that destroys the presence of the Lord is not needed for us. அது விக்கிரகம். It is an idol. விக்கிரகம். It is an idol. Hallelujah. Hallelujah. யெகூ தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி விக்கிரகத்தை அழித்து போட்டான் தேசத்தில. Jehu was zealous for the Lord and therefore he destroyed all the idols. அதற்கு பிரதிபலனாக கர்த்தர் என்ன செஞ்சார் யெகூவுக்கு? What did the Lord do for that? நீங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நிக்கும்போது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். When you are zealous for the Lord will not let it go away in vain. ஆண்டவர் உங்களை bless பண்ணுவார் நிச்சயமா. The Lord will definitely bless you for that. யெகூவுக்கு ஆண்டவர் ஒரு blessing கொடுத்தார். The Lord gave Jehu a blessing. 2 ராஜாக்கள் 10:30 எடுத்து வாசிப்போம். 2 Kings chapter 10 verse 30. 2 ராஜாக்கள் 10:30. இருங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா?
தூங்க முடிஞ்சுங்களா? ஒரு அல்லேலூயா. பரவாயில்ல. எங்க தான் அங்க வந்தது ஒரு சில. சரி, ஓகே, சரி. இப்ப படிங்க 2 ராஜாக்கள் 10:30. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு நீ செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். ஹalleluya, Hallelujah. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டும் போது ஆண்டவர் 4 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். If one person is zealous for the Lord Jesus Christ, 4 generations after him will be blessed. ஒரு மனுஷனுடைய பக்தி வைராக்கியம் 4 ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. One person's zeal for the Lord will bless 4 generations after him. சும்மா கிடையாது நீங்க வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is not going to be in vain. கர்த்தருக்குள் அனல் பற்றி எரிகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்க 4 தலைமுறைகளுக்கு நீங்க நித்திய ஆசீர்வாதத்தை கொண்டு வரீங்க. If you are burning with fire for the Lord Jesus Christ in your life, then 4 generations after you will be blessed for eternity. அதே நேரத்தில் கர்த்தருக்குள் அசட்டையா இருக்கிற மனுஷன், the same way, if a person is not vigilant in Christ, ஊழியத்தில் அசட்டையா இருக்கிற மனுஷன், a person who is not interested in வேதம் ministry, சொல்லுகிறது அவன் வாழ்க்கையில சாபம் வரும். Bible says there is curse upon him. நீங்க ஒண்ணுமே செய்யாத போயிட்டீங்கன்னா அடுத்த 4 தலைமுறை சாபம். If you don't do anything for the Lord Jesus Christ, 4 generations after you will be cursed. ஹalleluya, Hallelujah. சொல்லல, பைபிள் சொல்லுதுங்க. It's not me who's telling that, it's the Bible. பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க கர்த்தருக்காக. You should show your zeal for the Lord. 2025ல பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. In 2025 you should show your zeal for the Lord. அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்று. Destroy everything that you should. ஹalleluya. Hallelujah. யெகூவின் பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். We need the zeal of Jehu in our life. வேதத்துல அடுத்த ஒரு மனுஷர் தான் எலியா. There's another person in the Bible and he is Elijah. தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியம் பாராட்டின எலியா. Elijah had great zeal for the Lord Jesus. எலியா என்ன பக்தி வைராக்கியம் பாராட்டினார்? What zeal did Elijah show? கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்ட பக்தி வைராக்கியம் பாராட்டினார். Elijah wanted to prove that Yahweh is God. எப்ப ஆகாபினுடைய மனைவி எசபேல் தேசத்துக்குள்ள வந்தாலோ பலிபீடங்கள் எல்லாம் இடிச்சிட்டார். When Jezebel, the wife of Ahab, had come into the nation, she had destroyed all the altars of the Lord. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டா. She started destroying the prophets of the Lord. நாபோத் போன்ற நீதிமான்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டா. She started destroying righteous men like Nahab. முழு தேசமும் பாகால் விக்கிரக ஆராதனையால் தீட்டுப்பட்டது. The whole nation was defiled because of idolatry and worship of the Baal. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு இருளடைந்த ஒரு தேசமாய் மாறியது. There was darkness in the whole nation of Israel. ஹalleluya. Hallelujah. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? கர்த்தரே தெய்வம் என்று பக்தி வைராக்கியம் பாராட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். The Lord raised up one man to show to others that the Lord is God. எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. Everyone went and hid themselves. ஒருத்தர் கூட வெளியே வர முடியல. Not one person was able to come out. அந்த சூழ்நிலையில தான் எலியாவினுடைய இருதயத்துல அனல் பற்றி தேவ வைராக்கியம் எரிந்தது. That was the time when Elijah's heart was burning with zeal for the Lord. ஆகாபுக்கு முன்பதாக எலியா வந்து நிற்கிறார். Elijah went and stood before Ahab. ஆகாப் எலியாவை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? Art thou he that troubleth Israel? ஒரு ராஜாவுக்கு முன்பதாக எலியா பிரதியுத்தரமா என்ன பேசுறாரு? What did Elijah say as a reply to ஒன்று ராஜாக்கள் the king? 18:18 சொல்லுகிறது. In 1 Kings 18:18 we read, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஹalleluya. Hallelujah. என்ன ஒரு பக்தி வைராக்கியமான பதில். How great is the zealous answer that he has given. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நின்னு எலியா சொல்றாரு, நான்லப்பா நீயும் வீட்டாரும் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. Elijah stood before a king and he said, not me, but it is you and your father's house that has destroyed Israel.
கர்த்தர் தெய்வம் என்று நிரூபித்து காட்ட எலியாவுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். Elijah wanted to prove that the Lord is God. ஹல்லேலூயா. Hallelujah. எலியாவுக்கு முன்பதாக 850 பாகால் தீர்க்கதரிசிகளும் பூசாரிகளும் நிற்கிறாங்க. There were 850 prophets and priests standing before Elijah. ஒரே ஒரு மனுஷன் தான் கர்த்தருக்காக நின்றான். But Elijah was standing all alone. ஒரே ஒரு மனுஷன். He was standing all alone. எலியாவுக்கு பின்னாடி ஒருத்தர சப்போர்ட் கிடையாது. Elijah had no support. பிசிக்கல் சப்போர்ட்டும் கிடையாது, மாரல் சப்போர்ட்டும் கிடையாது. Elijah had no physical support or moral தனியா support. எலியா நின்றான். Elijah stood all alone. பைபிள் சொல்லுது, நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும்போது கர்த்தர் உனக்காக வைராக்கியம் பாராட்ட இறங்குவார். The Bible says when you are zealous for the Lord will be zealous upon you. ஹalleluya. Hallelujah. அவ்வளவு பேர் முன்னாடி நின்று எலியா ஒரு சவால் விடுகிறார். Elijah challenged everyone standing there. பாகால் தெய்வமானால் நீ பாகாலை நோக்கி வேண்டிக்கொள். If Baal is considered the Lord, you can worship Lord. கர்த்தர் தெய்வமானால் நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். If the Lord is God, then I'll worship the Lord alone. எந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வமோ அந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி இந்த பலிகளை பட்சிக்கட்டும். He challenged that whichever God is the real God, let him send forth fire from above and let it engulf all the. தெய்வம் என்று நிரூபிக்க ஒரு பக்தி வைராக்கியம். He had the zeal to prove that the Lord is சில God. நேரங்கள் உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்க உங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேணும் சிஸ்டர். Sometimes you need the zeal to prove to your relatives that the Lord is God. ரட்சிக்கப்படாத கணவருக்கு முன்பதாக கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்க உனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும். You need the zeal to prove to your husband who is not saved that the Lord is God. Hallelujah. Hallelujah. அவர்களுடைய வழியில போய் கர்த்தரை மறுதலிச்சிராத. Don't go in their path and try to forsake Christ. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. You should be zealous for the Lord. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. You should be zealous for the Lord. எலியா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார். Elijah was zealous for the Lord. உன் வேலை ஸ்தலத்துல நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. You should be zealous for the Lord at your workplace. படிக்கிற இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. You should be zealous for the Lord at your place of education. Hallelujah. Hallelujah. எலியா சுருக்கமான ஒரு ஜெபம் ஜெபித்தார். Elijah did a very small prayer. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தாவே, The Lord God of Abraham, Isaac and Jacob. நீர் சொல்லிதான் இதை நான் செய்கிறேன் என்பதை நீர் வெளிப்படுத்தும். Let me reveal that I am doing this just because of your word. அவ்வளவுதான். வானம் திறந்தது, மட 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 மடன்னு நெருப்பு இறங்கியது. அவர் எலியா வெட்டி வைத்திருந்த காளை தண்ணீர் பலிபீடத்தெல்லாம் நக்கி போட்டது. When Elijah did this prayer, there was fire that came from above and it licked all the offering that was placed on the altar. Hallelujah. Hallelujah. கர்த்தரே தெய்வம் என்று நிரூபி. He proved that Lord is God. உன் நண்பர்களை நீ எவ்வளவு நாட்கள் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? How long have you been seeing your friends? எவ்வளவு ஜனங்கள் அவர்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? How many people are there whom you are seeing அந்த day by ஜனங்களுக்கு day? முன்பதாக கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்க எலியாவின் பக்தி வைராக்கியம் உன் ஆவியில எழும்பட்டும் என்று. May you prove that the Lord is God through the fire zeal in your heart. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் வேண்டும்? How many of you have that? எலியாவின் பக்தி வைராக்கியம் எத்தனை பேருக்குள்ள வேண்டும்? How many of you want the zeal of Elijah? ஆண்டவர் தெய்வம் என்று நிரூபிக்கும் போது நிறைய இடர்கள் உனக்கு வரும். When you want to prove that the Lord is God, you may have lot of நிறைய troubles. சோதனைகள் உன்னை சோதிக்க ஆரம்பிக்கும். You may have many things that are troubling you. சோர்ந்து போகாதே. Don't be sorrowful. வைராக்கியமா நில்லு. Be zealous. நீ வைராக்கியமா நில்லும்போது தள்ளப்படுவாய். When you are zealous, you will be pushed away. நிராகரிக்கப்படுவாய். You will be rejected. உதாசீனப்படுத்தப்படுவாய். You will be neglected. தீமையான காரியத்தெல்லாம் உன் பேர்ல பேசுவார்கள். They will talk false things about you. இழப்புகள் வரும். You will see losses. கண்ணீரின் பாதையில நடக்க வேண்டியதா You will have இருக்கு. to walk in the path of நன்மைகளை எல்லாம் உனக்கு அடைப்பார்கள். They will close all good. ஆனால் நீ பக்தி வைராக்கியத்தை காட்டும்போது, But when you show your zeal for the Lord, பரலோகம் திறக்கப்பட்டு heaven will be open for you. பரலோகத்திலிருந்து தேவனுடைய அக்கினி வெளிப்படும். Heavens will be opened and you will see the glory of the Lord. வைராக்கியம் பாராட்டி எலியாவே, எலியாவே எழுந்திரு. கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபி. கர்த்தரே தெய்வம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீரின் துணை என்று சொல்லுங்க. நீரின் துணை, நீரின் துணை,
நித்தமும் நீரின் நிழல். சக்கரபலபரா. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமாக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. பாவி என்றென்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ. ஆயிரம் ஜீவனே உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் துணை நிற்பாருங்க நிச்சயமா. ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் வைராக்கியம் பாராட்டுங்க கர்த்தருக்காக. ஒரு இடத்துல கூட கர்த்தரை விடாது. You should be zealous for the Lord at all places. You should not leave him anywhere. படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல கர்த்தர் தெய்வம் என்று வைராக்கியம் பாராட்டி பாருங்க. At your workplace, at your place of education, at your business, you should show that the Lord is God. You should be zealous for him. வைராக்கியம் பாராட்டவனுக்கு கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட நன்மதிப்புகள் gift உண்டு. If you are zealous for him, he definitely for you. ஆண்டவர் எலியாவுக்கு என்ன பரிசு கொடுத்தார்? What gift did the Lord give Elijah? கர்த்தர் தெய்வம் என்று எலியா நிரூபித்ததனால, because Elijah proved that the Lord is God, அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி சுழல் காட்டுல எலியாவை உயிரோடு கூட கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். fiery chariots and horses and a whirlwind that came and took Elijah straight into the heavens. எலியாவுக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டினார் எலியா. மரணத்துக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிட்டார் எலியா. Elijah had played hide and seek with death. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் கர்த்தர். That is the Lord.
நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா உங்களை bless பண்ணுவார். If you are zealous for the Lord, He will definitely bless you. நிச்சயமா உங்களுக்கு பரிசுகளை கொடுப்பார். He will definitely give you good gifts. ஆசீர்வாதங்களை கொடுப்பார். He will bless you. வரங்களை கொடுப்பார். He will give you the gifts of the Spirit. ஐஸ்வரியத்தை கொடுப்பார். He will give you prosperity. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். The Lord will exalt you. எலியாவின் பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வரட்டும். We need the zeal of Elijah. ஹalleluya ன்னு சொல்லுங்க பாருங்க. Hallelujah. மூன்றாவதா பிளேகாஸ் என்ற ஒரு மனுஷனை வேதத்துல பார்க்கிறோம். Third, there is a person called Phinehas. பிளேகாஸ் பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினவர். He was zealous for this holiness. எடுத்து வாசிங்க என்னாகமம் 25:11. Numbers 21. என்னாகமம் 25 11 12 13. Numbers 21:13 onwards. நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இஸ்ரவேலர்கள் மோவாபிய பெண்களோடு கூட அசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டார். The Israelites started leading defiled life with the ladies of Moab. நல்லா போய்கிட்டு இருந்த அவங்களுடைய பிரயாணம். Their life was going on very smoothly. ராஜாக்கள் எல்லாம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அலறாங்க. The kings were all they were trembling with fear when they saw the Israelites. கானானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. They have come very close to Canaan. பிசாசு ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை பண்ணுகிறான். Now the demon did a very cunning thing. இப்போ இஸ்ரவேலர்களை விழ பண்ணணும். Now the Israelites had to fall in sin. நீ கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு முன்னேறும் போது பிசாசு சிலர் அசைன் பண்ணி கொண்டு வரும் வாழ்க்கையில. When you had to be zealous for the Lord will bring some people in. Satan will bring some people into your life to destroy your holiness. வாலிப பிள்ளைங்களுக்கு மண்டையில ஏறுதா நான் சொல்றது? I want the youngsters to understand. இதெல்லாம் ஏறாது. என்ன இப்ப லேட்டஸ்ட் ஃபோனு இதெல்லாம் மண்டைக்குள்ள இருக்கு. கேட்டு பாருங்க வாலிப பிள்ளைங்க கிட்ட என்ன ஃபோன் வாங்கலாம், படார் ஒரு 5 வெர்ஷன் சொல்லுங்க. When you ask the youngsters, நான் வசனம் சொல்லு ஈனி இலிக்க வசனம் வராது வாயில. கர்த்தருக்காக நீ பக்தி வைராக்கியத்தோடு முன்னேறும் போது பிசாசு உன்னை விட பண்ண சில ஆட்களை அனுப்பும். When you want to be zealous upon the Lord, Satan will send forth some people to destroy your holiness. உன்னுடைய அபிஷேகத்தை எடுக்க சில பிசாசு சிலர் அசைன் பண்ணி கொண்டு வரும். He will send forth certain people to destroy your holiness. அப்படியே அவங்க பார்க்கிறதுக்கு உங்க பார்வையில் அப்படியே அவங்க பரிசுத்தவான்கள் மாதிரி தெரிவாங்க சில நேரங்கள். When you look at them, they will look like they are saints, they are holy. நீங்க நினைப்பீங்க இவங்களை கட்டிக்கிட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்கு. When you look at them, you will think, if I get married to this person, my life will be very good. ஆனா அது முகத்தோல உரிச்சா உள்ள ஓநாயின்னு உனக்கு தெரியாது. But you don't know that there is a wolf hidden beneath them. மாட்டிக்காத. Don't be caught in such a trap. திருமணம் ஆகியிருந்தாலும் பிசாசு சிலர் அசைன் பண்ணி கொண்டு வரும். Even after marriage, the demon will send forth certain people to destroy your holiness. கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துக்கு நீ போக விடாதபடி தடை செய்கிற பிசாசின் ஆவிகள். They are demons that do not let you go to your destiny. எச்சரிக்கை. You should be warned about them. எச்சரிக்கை. You should be warned about such people. இஸ்ரவேல் ஜனங்க நல்லா போயிட்டு இருந்தாங்க. The Israelites were going in a very nice path. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி தான் 23வது அதிகாரத்துல இஸ்ரவேலர்களை குறித்து பெருமையா பேசுவார். In the 23rd chapter, the Lord has spoken great about the Israelites. 23 நீங்க 23 21 22 23 எடுத்து வாசி பாருங்க. கர்த்தர் பெருமையா பேசுறார் இஸ்ரவேலர்களை குறித்து. If you read in the previous chapter, the Lord is very proud about the Israelites. ஏன் ஜனங்க மத்தியில நான் இருக்கிறேன். He says, I am among my people.
என் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் கொடுத்திருக்கிறேன். I have given my people the strength of the hippopotamus. என் ஜனங்க பரிசுத்தமா வாழுறாங்கன்னு அவரே சாட்சி சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஆண்டவர். The Lord himself says that his people are very holy. அவங்க கிட்ட நான் எந்த குற்றத்தையும் பார்க்கிறது இல்லன்னு சொல்றார். The Lord says I have not seen any sin or crime in their எந்த lives. அசுத்தமா என் பிள்ளைங்க கிட்ட இல்லன்னு கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். The Lord says there is nothing unclean in their lives. நெக்ஸ்ட் அதிகாரத்துல விழுந்துட்டான். The next chapter they have fallen. காலி மோவாபிய பெண்களோடு விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சு. In the very next chapter they started defiling themselves with the ladies of Moab, with the Moabites. Hallelujah. Hallelujah. இந்த விபச்சார பாவம் என்பது ஏதோ ஒரு மனிதர்களோடு மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு பாவம் அல்ல. உங்களுக்கு நகை மேல ஆசை இருந்ததுன்னா அதுவும் விபச்சார பாவம் தான். The prostitution is not a sin that you do with men alone, but rather it is a sin even if you have a great liking towards gold. எது உன்னை கவர்ந்து இழுக்குதோ அதெல்லாம் பாவம் தான். Whatever is attracting you too much, that is a sin. சில பேர் நினைக்கிறீங்க விபச்சாரம்னா ஏதோ மனுஷன் கூட மனுஷி கூட செய்யற பாவம் கிடையாது. யாக்கோபு ஜனங்களை அட்ரஸ் பண்ணது விபச்சாரரை விபச்சாரக்காரிகள்னு சொல்லி அட்ரஸ் பண்றாரு சபையை. When Jacob was addressing his people, he addressed them as men and women in prostitution. அப்படினா என்ன அர்த்தம்? உனக்கு எதன் மேல ரொம்ப ஈர்ப்பு இருக்குதோ ஆண்டவர் உங்களை என்ன சொல்றார் அந்த பேரை சொல்லி அழைக்கிறார். If you are attracted too much towards anything, then the Lord says it's a sin of fornication. சில பேருக்கு அப்படியே Dress சும்மா மாடனா போடணும்னா உன் பேர் அந்த பேர் தான். Some people want to have very fancy clothes, then the Lord says that is the name that he has assigned for you. நகை மேல சில பேருக்கு உயிர் இருக்கும் பாருங்க, கர்த்தர் உங்களை அந்த பேர் சொல்லி தான் அழைப்பார். Some people think that jewels are their life, and for those people the Lord is calling them by that name. சில பேருக்கு சொத்து 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 உன் பேர் அந்த பேர் தான். Some people are after money and property, the Lord is calling you by those names. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய பெண்களோடு விபச்சாரம் செய்து அவர்கள் தேவர்களுக்கு பலியிட்டு ஒரு விருந்துக்கு இவங்களை அழைக்கிறாங்க. இவங்க எல்லாம் அப்படியே ஜம்முன்னு போறாங்க. நம்ம ஆட்கள் போயிட்டு நல்லா சாப்பிட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு அதுல வரும்போது ஒருத்தன் ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரான். The Israelites sinned with the Moabite women, and not only that, the Moabites had arranged for a feast for their God, and the Israelites were invited, and they are all going very happily to the feast, and one among them came back with the Moabite women. மோசே எலியாசர் எல்லாம் அழுதுகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ போச்சுடா, நாசம் பண்ணிட்டானுங்க, ஆண்டவர் வச்ச தரிசனத்தை கெடுத்துட்டானுங்க, அவ்வளவுதான், இதுவரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டோம் போலன்னு மோசே எலியாசர் எல்லாம் ஆசாரியர்களும் அழுதுகிட்டு நிக்கிறாங்க. ஜனங்களுக்குள்ள வியாதி வர வந்துருச்சு. 24,000 பேர் செத்தாங்க இவங்க செஞ்ச பாவத்தால. Moses and Eleazar, the priests, were very much hurt by this act of the Israelites, and they were crying and weeping for the Israelites, thinking they had fallen in sin, and many of them had died because of this sin. எல்லாரும் அப்படி நின்னு வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது. Everyone could just stand and watch what they were doing. செய்த பாவத்தால ஆண்டவர் ஜனங்களை அடிக்கிறார். Because of the sin, the Lord was killing them. சில நேரங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவத்தால கர்த்தர் நம்ம குடும்பத்தை அடிப்பார். நீங்க செய்கிற ஒரு தவறு குடும்பத்துக்கே அடி விழும். Sometimes the one sin that you are doing, your whole family will start to suffer. எச்சரிக்கை. You should be warned. எச்சரிக்கை. You should be warned. அழுது கொண்டு எல்லாரும் என்னடா செய்யறது நிக்கும்போது ஒரு இஸ்ரவேலர் ஒரு மோவாபிய பெண்ணோடு அசுத்தமாய் நடந்து கொள்ள ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போறார். When everyone was crying and weeping, there was one Israelite who was walking with a Moabite woman. பினேகாசுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் அப்பதான் எழும்பியது. Phinehas had a zeal for the Lord at that point. கர்த்தருடைய இருதயத்தை இந்த ஜனங்க இவ்வளவு வேதனைப்படுத்திட்டாங்களே. These people had brought wrath into the heart of the Lord. இவ்வளவு தூரம் சோறு கொடுத்து பராமரித்து வந்த தேவனுக்கு நன்றியற்றவர்களா மாறிட்டாங்களே. He said the Lord had clothed them and given them food, but they have been so unworthy of that love of the Lord. ஈட்டி எடுத்துட்டு போனா விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரே குத்து. He took a spear and went and he killed that person when he was with ஒரே that woman. குத்து ரெண்டு பேர் உடம்புல அந்த ஈட்டி பாஞ்சது. In one shot he killed both of them together. அத கர்த்தர் பார்த்தார். The Lord saw that zeal. ஏய் பினேகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினாயா இவன்? The Lord said Phinehas has been zealous for my sake. எல்லாரும் அழுதுகிட்டு நிக்கும்போது பாவம் செஞ்சு பாவத்துல விழுந்திருக்கும்போது எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினான் பினேகாஸ். When everybody had sinned and they had fallen, Phinehas was zealous for the Lord because of his holiness. பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின பினேகாஸ். He was zealous for the holiness.
ஹalleluya. Hallelujah. கர்த்தர் இறங்கினார். The Lord came down upon அவன் them. செய்த அந்த ஒரு காரியத்தை நிமித்த ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் மத்தியில் இருந்த வாதையை நீக்கினார். Because of one good thing that he had done, the Lord removed the sickness from among the நீ Israelites. பரிசுத்தத்தில பக்தி வைராக்கியம் பாராட்டும்போது உன் பரம்பரையிலிருந்து வருகிற சாபத்தல ஆண்டவர் நிறுத்துவார். When you are zealous for the Lord will break all the curses and the generational sickness in your family. வீட்டில போராடுகிற அந்தகார சக்திகளை கர்த்தர் முறியடிப்பார். The Lord will destroy all the spirits of darkness in your house. யார் நிமித்தம்? For on whose sake will you ஒரு do that? பினேகாஸ் பக்தி வைராக்கியம் பாராட்டும்போது. If there is one Phinehas who is holy for the Lord, உன் வீட்டில பக்தி வைராக்கியம் பாராட்டு பிரதர். you should show your zeal in the house. உன் பிள்ளைகளை பரிசுத்த வாழ்க்கையில நடத்த பக்தி வைராக்கியம் பாராட்டு. You should be zealous to lead your children in the path of holiness. அதுதான் கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்கும். That is what will attract the heart of the Lord. ஆண்டவர் இறங்கினார். The Lord came down. பினேகாஸோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். The Lord made a covenant with Phinehas. நான் சொன்னேன் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவனுக்கு கர்த்தர் கண்டிப்பா gift கொடுப்பார். If you are zealous for the Lord will definitely give them good gifts. ஆண்டவர் பினேகாஸோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். The Lord did a covenant with Phinehas. என்ன உடன்படிக்கை? What was that? சமாதானத்தின் உடன்படிக்கை. It was the covenant of peace. ஆண்டவர் சொன்னார், ஏய் உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும். The Lord told him, you will have peace in your house. நீ நல்லா இருப்ப. You will be good. உன் எல்லையெங்கிலும் சமாதானம் இருக்கும். There will be peace across உன் your boundaries. அலங்கத்திற்குள் சமாதானம் இருக்கும். There will peace in your tent. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் சமாதானத்தின் உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். The Lord made a covenant of peace with Phinehas. அது மாத்திரமல்ல, Not only that, நித்தியமான ஆசாரிய உடன்படிக்கையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். the Lord also made a covenant that all his there will be an everlasting priesthood in his generation. ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைங்க எல்லாம் எனக்கு ஊழியக்காரங்களா இருப்பாங்க. The Lord said, all your children will be my பினேகாஸுடைய பிள்ளைகளோடு நான் நித்திய உடன்படிக்கை ஏறெடுக்கிறேன். The Lord said, I make a covenant with the children of Phinehas. ஒரு மனுஷன் பாராட்டின பக்தி வைராக்கிய சந்ததிக்கு ஆசீர்வாதம். One person's zeal for the Lord has brought blessing to the entire நீ generation. பக்தி வைராக்கியம் பாராட்டி நிக்கும்போது உன் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதம். If you are zealous for the Lord, there will be blessing in your family. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you can understand? பரிசுத்தத்தில வைராக்கியம் பாராட்டு. You should be zealous in your holiness. பிள்ளைங்க கண்ட Dress போடும்போது பெல்ட் தோலை உரியாதுங்களே. If they are wearing clothes that you don't prefer, then you can beat them. சண்டே ஸ்கூல்ல யாராவது டீச்சர்ஸை எதிர்த்து பேசுனீங்கன்னா உறிஞ்சிரும் தோல் உங்களுக்கு. We hear that many children are talking against the teachers in Sunday school. அவங்க என்ன Dress code சொல்றாங்களோ அதுதான் உங்களுக்கு Dress code சண்டே கிளாஸ்ல. You should wear the clothes that the Sunday school teachers are telling you to wear. அப்படி இல்லனா சபைக்கு வராதீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு. If not, you cannot come into the Sunday உங்க school. பிள்ளைங்களால மற்ற 10 பிள்ளைங்க கிட கூடாது. Because of your children, other children should not be spoiled. கிளாஸ்ல நாங்க என்ன Dress code சொல்றோமோ அதுதான் Dress code. The dress code that we give is the dress code for Sunday நீங்க இந்த school. இடுப்பு காட்டுற மாதிரிலாம் Dress போட்டுக்கிட்டு உங்க பிள்ளைங்களை கொண்டு வராதீங்க. You cannot wear short clothes into the school. இந்த துப்பட்டாவை கழுத்துல போட்டுக்கிட்டலாம் இங்க நீங்க இருக்க கூடாது. You should not wear dupatta's clothes. சபைக்குன்னு ஒரு அலங்கார வஸ்திரம் உண்டு. The church has a dress code. பரிசுத்த வஸ்திரத்தோடு வா சபைக்குள்ள. You should come with holy clothes. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் போடுறது இந்த நான் அடுத்த வாரம் உங்க உதட்டுல யார் உதட்டுல அந்த லிப்ஸ்டிக்கை பார்த்தா கொளுத்திரும் அந்த உதட. Next week onwards, I should not see lipstick in the lips of Sunday school children. யாருக்கிட்ட உதட காட்ட வர? யாருக்கிட்ட காட்ட வர உதட? அடுத்த வாரம் உங்க உதட்டுல லிப்ஸ்டிக் நான் சிஸ்டர்ஸ்க்கு சொல்றேன் உங்க உதட்டுல லிப்ஸ்டிக் இருக்க கூடாது. I tell everybody you should not be wearing lipstick. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வர விஷயம் தான். All this is coming from you. இந்த பெங்களூர் போங்க சபையே லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. When we go to Bangalore, we see that the whole church is dressed up like that. ஒரு முறை லிப்ஸ்டிக் குறிச்சு பேசிக்கிட்டு இருந்த பயங்கரமா பேசி திரும்பி பார்த்தா பாஸ்டர் அம்மா லிப்ஸ்டிக் போட்டு உட்கார்ந்து இருக்கு. என்னத்த சொல்ல? அது வேணாம். That is not necessary. அது வேணாம். It is not necessary. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அங்க போடுங்க. இது ஆலயம். இது கர்த்தர் பரிசுத்தர் வசிக்கிற ஆலயம் வாசம் பண்ணுகிற ஆலயம். இங்க வரும்போது நீங்க அலங்கார வஸ்திரத்தோடு வாங்க. When you go to functions, you can dress up very beautiful. சிம்பிளா இருங்க, நீட்டா இருங்க. You can dress up very simple and very neat. பார்க்கும்போதே சொல்லணும் இந்த சிஸ்டர் தேவ பக்தி நிறைந்த சிஸ்டர்னு சொல்லணும். When people look at you, they should be able to say that you are clothed in the faith of God. அப்ப நீங்க இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. If
If you are like that, your children also will be like that. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஹalleluya சொல்லிடுங்க. சபைக்கு புரிஞ்சிருக்கிறது. ஹalleluya. ஆமா. அப்படி இருக்கணும் நம்ம. That is how we should be. ரூபா எப்பயாவது லிப்ஸ்டிக் போட்டீங்க என்ன இருக்குதா? ஹalleluya. அது போடவே போடாது. இயற்கையா என்ன இருக்குது அது போதும் நமக்கு. எதுக்கு செயற்கையானது சேர்க்குறீங்க? அதெல்லாம் ஆபத்து தான். விளக்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? பிள்ளைங்களை அப்படி சொல்லி கூட்டிட்டு வாங்க. சபைக்கு வர ரொம்ப பவுடர் அப்பிக்கிட்டு வராத, அப்படி உன் கலர் என்னவோ அந்த கலரை காட்டு. கர்த்தர் அதை அப்படிதான் உன்னை படைச்சிருக்கிறார். அதை பார்த்து தான் கர்த்தர் ரசிக்கிறார். You can come however the Lord has blessed you with, and the Lord likes to see you like that. நீ கர்த்தர் கொடுத்த கலருக்கு மேல நீ ஒரு கலரை பூசாத. Don't change the color by artificially. அப்போ இதெல்லாம் கூட அப்படியே தான் வரணுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி வந்தீங்கன்னா சபையே ஒயிட்டாக இருக்கும். தட் இஸ் ஓகே. இந்த பெரியவங்க வந்து அடிக்கிறீங்க, டை அடிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். சின்ன பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய இந்த ஸ்டாண்டர்டில் வளர்க்கணும் நம்ம எப்பத்துல. We should have a set standard for our children. அப்பதான் அவங்களை ஒரு நாள் கர்த்தர் மேடையில கொண்டு வந்து நிறுத்தும் போது அவங்க பக்தி வைராக்கியத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லி தர முடியும். Only then when they come to the stage at one point they will be able to teach others about the zeal for the Lord. அப்போஸ்தலர் 1:2 சொல்லுகிறது, இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின அப்படின்னு எழுதிருக்கு. அவரை குறித்த சாட்சி. செய்யவும் உபதேசிக்கும். இயேசு எதை செய்தாரோ அதை தான் பிரசங்கம் பண்ணார். In Acts 1:2 we read that whatever the Lord was showed in action and in preaching. எதை செய்தாரோ இயேசு அதை தான் பிரசங்கம் பண்ணார். Whatever he had done he had preached. நம்ம ஊழியத்துல எதை செய்யணுமோ அதை தான் பிரசங்கம் பண்ணாதான் அது ரீச் இருக்கும். Only when we preach what we do there will be a reach for that. லிப்ஸ்டிக் போட்ட அம்மாமார்கள்லாம் மன்னிச்சிருங்க, எல்லாம் உதட மடிக்குது. இப்போ நீங்க மடிக்கும் போது அப்படியே குரங்கு மாதிரியே இருக்குது முகம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது எதிர்பார்க்கல. திடீர்னு ஆவியானவர் பேசினான்னு அவ்வளோதான் பாருங்க நம்மளுக்கு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நான்காவதாக, Fourth point, இயேசு கிறிஸ்து பாராட்டின பக்தி வைராக்கியம். the zeal of the Lord Jesus Christ. முதல்ல யாருடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்தோம்? First we saw the zeal of Jehu. யெகூவின் பக்தி வைராக்கியம். We saw the zeal of Jehu. விக்கிரகங்களை அகற்றி பக்தி வைராக்கியம் பாராட்டினார். He showed his zeal by destroying idols. அதன் நிமித்தம் கர்த்தர் அவன் 4 தலைமுறைகளை ஆசீர்வதித்தார். And the Lord had blessed 4 of his generations. அடுத்தது யாருடைய பக்தி வைராக்கியம்? Second we saw the zeal of எலியாவின் Elijah. பக்தி வைராக்கியத்தை பாராட்டின. கர்த்தர் தெய்வம் என்று பக்தி வைராக்கியம் பாராட்டி. He showed the zeal that the Lord is God. அதன் பரிசாக உயிரோடு இருக்கும்போதே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Because of that he was taken alive into heaven. மூன்றாவது பினேகாசின் பக்தி வைராக்கியத்தை பார்த்தோம். அது அசுத்தத்தை மேற்கொள்ளுகிற பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியம். The third we saw the zeal of Phinehas that was having righteousness over the unrighteous. அது என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது? What did it bring? சமாதானத்தின் உடன்படிக்கை மாத்திரமல்ல, நித்திய ஆசாரிய உடன்படிக்கை. ஃபேமிலி ஜெனரேஷன் முழுவதும் எனக்கு ஊழியக்காரங்களா இருப்பாங்கன்னு கர்த்தர் தெரிந்து கொண்டார். Not only did the Lord make a covenant of peace with Phinehas, but rather he also mentioned that there will be eternal peace priesthood upon the generations of அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியம். Last is the zeal of Jesus Christ. ஆண்டவர் எதன் மேல பக்தி வைராக்கியம் பாராட்டினார்? Where did the Lord show his righteousness? அவருடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம் பாராட்டினார். The Lord showed his zeal upon the church. சங்கீதம் 69:9 சொல்லுகிறது. சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. The zeal of thy house hath eaten me up. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல ஒரு பக்தி வைராக்கியம். The zeal upon the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம்.
the zeal upon the house of the Lord. ஆண்டவர் இந்த ஆலயத்தின் மேல ஒரு வைராக்கியத்தை வைத்திருக்கிறார். The Lord has a zeal upon this church. ஒருமுறை இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். Once the Lord Jesus went into the temple in Jerusalem. அந்த ஆலயத்தை சுத்தி பார்த்தா அவருக்கு பயங்கர கோபம். When he turned and looked around, he was extremely angry. போனார், ஒரு கயிறை எடுத்தார், சாட்டைய போல அதை சுத்தினார். He took a rope and he took it like a string in his புறா hand. புறா புறா புறான்னு வித்துட்டு இருந்தான் பாருங்க, முதுகுல ஒரு அடி பட்டான்னு விழுந்தது. ஐயோ, They were also யாருன்னு பார்த்தா இயேசு அடிக்கிறார் அங்க நின்னு. They were selling pigeons and the Lord gave them one shot with the ஆடு 2000 ரூபாய், ஆடு 2000 ரூபாய், வா 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 வா, ஆடு 2000 ரூபாய்னு வித்தவனுக்கு இன்னொரு அடி பட்டான். When they were selling goats and lambs there, the Lord bet them as well. ஆடு மாடு புறா காசு எல்லா பலகைய கழுத்தவர்களை தேவ ஆலயத்தை விட்டு துரத்தினார்னு பைபிள் சொல்லுது. The Bible says the Lord has chased them away from the temple of the Lord because he was angry upon them. அப்பதான் சீஷர்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அடடடே, சங்கீதக்காரன் சொன்னாரே தனது ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டினாருன்னு, இதுதான் அந்த வைராக்கியம் போல. That is when the disciples understood that the psalmist had talked about his zeal for the house of the Lord, and this is that zeal. நான் இதை அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன் நேற்று நைட்டு. I was imagining this last night. ஒரு ஆலயத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது, ஜன கூட்டம் லட்சக்கணக்கில் அலமோதுது. There was maybe there's a function in a temple and there are lakhs of people in the எல்லாம் temple. வெளி தேசத்திலிருந்து ஜனங்க வந்த வண்ணமா இருக்குது. There are lakhs of people coming into the temple from other எல்லாம் nations. அந்த ஆலயத்துக்கு வெளியெல்லாம் கடை போட்டு எல்லாம் பிசினஸ் போயிட்டு இருக்குது. Outside the temple there were shops and they were doing business. திடீரென்று ஒருவர் வந்து அந்த இடத்துல ஒரு அராஜகம் பண்ணி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு கவிழ்த்து துரத்துக்கிட்டு ஓடுறாருன்னா அந்த இடம் கொஞ்சம் எப்படி இருந்திருக்கு, அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. If someone comes in suddenly and he started showing his anger upon the people and started chasing everybody violently away from the place, how would that place be? கலவர பூமி மாதிரி ஆக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துல. The Lord had made the place like a warfare, a place of warfare. எல்லாரையும் துரத்திட்டு சொல்றாரு, என் வீடு ஜெப வீடு. The Lord had chased away everybody and then he says, my house is a house of prayer. என் வீடு ஜெப வீடு. My house is a house of prayer. ஹalleluya. அத கல்லர் குகையா மாத்திட்டீங்களடா. You have made it a den for the thieves, said the Lord. என் வீடு ஜெப வீடு. My house is a house of prayer. எல்லா ஜனங்களும் வந்து ஜெபிக்கிற ஜெப வீடு. This is a place where all the children of God ஆண்டவர் come என்ன and pray. எதிர்பார்க்கிறார் உங்க கிட்ட இருந்து? What is the Lord expecting from நீங்க you? ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணும்னு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார். The Lord is zealous that you should come into the temple and pray. என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. My house is a house of prayer for all வெறும் nations. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு போகிற வீடு அல்ல. It is not a place for just the Sunday. எல்லா ஜெப கூட்டத்திலும் கலந்து கொள்ளுகிற ஜெப வீடு. This is a place where you should come for all prayers. ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற அவருடைய வீடு இது. This is a place from where the Lord listens to your prayers. கர்த்தர் தமது ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம் பாராட்டினார். The Lord is zealous upon the temple of the Lord. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயத்தின் மேல வைராக்கியம் கிடையாது. Today many people don't have a zeal for the church. நினைச்ச நேரத்துக்கு வரணும், நினைச்ச நேரத்துக்கு போகணும். They come at the time they want to come in and they leave. தேவனுடைய ஆலயத்தின் மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வேணும். You should have a zeal for the temple of the Lord. கர்த்தர் அதை பார்ப்பார். The Lord will see that. அப்படி ஆலயத்தின் மேல நீ எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறாய் என்பதை கர்த்தர் பார்ப்பார். The Lord will see what kind of zeal you have for the temple. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? How many of you understand? 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பஞ்சாசரம் ஐயாவும் அவருடைய மனைவி ஜெயந்தி அம்மாவும் அந்த சபைக்கு வந்தாங்க. 2 years ago, Panjasaramaya and his wife Jayanti Amma முதல் ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு வந்தாங்க. First time they came for a Sunday prayer. வரும்போது அந்த ஐயாவுடைய கையெல்லாம் ஒரே கயிறு, குளிச்சம், தாயத்து. When he was அந்த அம்மாவுடைய நெத்தியில பெரிய குங்குமம் போட்டு திருநீர் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் அந்த அம்மா எப்படி வந்தாங்க. When Jayanti Amma and Panjasaramaya had come into our church for the first time, they had lot of charms and strings tied in their hands, and Jayanti Amma had a huge bindi. அந்த ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனாங்க, மறுவாரமா வந்தாங்க. They went home after that service and they came back the next week. மறுவார ஆராதனை தான் அவங்க கடைசியா இந்துவா இருந்தது. The next week the service was the last time they were Hindus. வீட்டுக்கு போனாங்க, எல்லா படங்களையும் மூட்டை கட்டி தூக்கி வெளியே போட்டாங்க. The next week they had thrown away all the idols in their house. அவங்க அந்த செவுத்துல வச்சிருந்ததெல்லாம் ஒயிட்
பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் கலரை மாத்திட்டாங்க. They had even whitewashed their house because they had put certain symbols on the walls. அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும் போட்டுட்டோம் பாஸ்டர். They said we have thrown away everything, pastor. மூன்றாவது வாரம் வரும்போது ஒண்ணுமே கிடையாது, தலை குங்குமம் போட்டு ஒண்ணுமே கிடையாது, அழகா கிளீனா வந்தாங்க. Third week when they came into the church, they did not have bindi or any tilak on them. பைபிள் எடுத்துட்டு போய் இரவு நேரங்களில் உட்கார்ந்து வீட்டில் கணவன் மனைவியை வாசிப்பாங்க. They started reading the Bible together at home. கர்த்தருக்குள் பக்தி வைராக்கியம் பாராட்டினாங்க. They started showing zeal for the Lord. சொந்தக்காரங்கள்லாம் இந்து, ஆனா இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு பக்தி வைராக்கியம் பாராட்டினாங்க. All the relatives were from Hindu background, but this family started showing their zeal. அந்த வருஷத்திலே ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. That very year they were baptized as well. கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. That very year both of them were baptized. குடும்பமே சந்தோஷமாய் மாறியது. The family became a happy place. அந்த அம்மாவுக்கு உடம்புல சில பலவீனம் இருந்தது. But Jayanti Amma had certain infirmity. ஒரு வாரம் கூட தவறல அந்த அம்மா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஞாயிறு ஆராதனைக்கு வர ஒரு வாரம் கூட தாமதிக்கல, வராம இருந்தது கிடையாது. She had not stopped from coming to the church even for a single week after she accepted the Lord as her savior. ஒரு நாள் ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக உடம்பு பயங்கரமா பலவீனம் ஏற்பட்டது. One day when she was coming for a Sunday service, she was feeling very weak and not well. கணவர் சொன்னாரு, ஹாஸ்பிட்டல் போலாமா? அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல ஞாயிற்றுக்கிழமை என்னை எப்படியாவது ஆலயத்துக்கு கொண்டு போயிடுங்க. Her husband said, can we go to the hospital? But she said, it's a Sunday and I prefer to go to the church rather. என்னை ஆலயத்துக்கு கொண்டு போங்க. She said, I want to go to the church. அந்த அம்மாவால மூச்சு விட முடியல. She was not able to breathe properly. யாருங்க அப்படி பக்தி வைராக்கியம் பாராட்டுவா? Who will be so zealous for the Lord? நீங்களும் நானும் தான் என்ன பண்ணியிருப்போம்? What would we have done? ஆம்புலன்ஸ் பிடிச்சு எங்கயாவது பெரிய ஹாஸ்பிடல்ல போய் படுத்திருப்போம். We would have caught an ambulance and gone to the hospital. அந்த அம்மாவுக்கு ஒரு பக்தி வைராக்கியம். But she was zealous for the Lord. ஞாயிற்றுக்கிழமை இது. It is a Sunday. நான் ஆலயத்தின் ஆராதனையில இருக்கணும். I should be in the service, Sunday service. ஒருவேளை செத்து போனா நான் ஆராதனையில சாகுறேன், கொண்டு போங்க என்ன ஆலயத்துக்கு. She said, if I have to die, I will die in the church. Take me to the ஆட்டோ church. எடுத்தாங்க, ஆலயத்துக்கு வந்தாங்க. They took an auto and came to the church. வெளியே வந்து உட்கார்ந்தாங்க, அந்த வாசல்ல உட்கார்ந்தாங்க. She came and she sat at the doorstep. மூச்சு விட முடியல. She was not able to breathe. ஆனா அந்த அம்மா பாடல் நேரத்துல இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. But during the worship, she was crying out loud saying, Jesus, Jesus. இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த வாசல்லே செத்தாங்க அவங்க. She was calling out the name of the Lord and she died at that doorstep. வாசல்லே இருந்தாங்க. She died at that doorstep itself. வைராக்கியம் கர்த்தர் மேல. That is the zeal that she had for the ஆலயத்தின் Lord. மேல வைராக்கியம். That is the zeal for the church that ஆராதனை she had. மேல வைராக்கியம். That is the zeal for the Lord that she நான் exhibited. விசுவாசிக்கிறேன், ஆணித்தனமா பரலோகமே எழுந்து நின்னு அந்த அம்மாவுக்கு கை தட்டி இருக்கும். I believe wholeheartedly that the heavens would have stood up and welcomed her. ஹalleluya. Hallelujah. ஆலயத்துக்கு வருவதில பக்தி வைராக்கியம் பாராட்டணும் தேவ பிள்ளைகள். You should show your zeal in coming to the church. ஆலயத்துக்கு போக போறேன், அங்க போய் ஜெபிக்க போறேன், கர்த்தரை ஆராதிக்க போறேன், பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. You are going to go to the church, I'm going to go there and pray, I'm going to worship. You should show your zeal. அந்த அம்மா இறந்த பிறகு எல்லாரும் சொன்னாங்க, இயேசுவை ஏத்துக்குச்சுல்ல, அதனால தான் போயிடுச்சு. After her death, many people said, because she accepted Christ, she has gone away. சொந்த பிள்ளை கூட ₹1 செலவு பண்ணல. Even her own son was not ready to spend. அந்த அம்மாவுடைய அடக்கம் ஆராதனை ஃபுல்லா சபையில இருந்து தான் செலவு பண்ணி எடுத்தோம். The church had taken care of her funeral service. ஹalleluya. இன்னைக்கு அந்த ஐயா நம்ம மத்தியில தான் இருக்கிறார். Today Panjasaram Ayya is with us. எழுந்து நில்லுங்க. பஞ்சசரம் ஐயா அவருக்கு உதவி செய்யணும் சபை. The church should come forward to எத்தனை help. பேர் அவரை நினைவுல வச்சிருக்கீங்க? How many of you remember and think about him? யாராவது கிறிஸ்மஸ்க்கு அவருக்கு Dress எடுத்து கொடுத்தீங்களா? How many of you have given him clothes for உங்க Christmas? மனைவி இல்லையே, நீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு ஒருத்தர் விசாரிச்சிருப்பீங்களா? Has anyone inquired him, how are you having your food when your wife is not ஐயா there? நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒருத்தர் விசாரிச்சு ஒரு ₹100 கொடுத்திருப்பீங்க. Are you inquiring him and giving him some money, asking him, are you in any அப்புறம் என்ன சபை வந்து என்ன பிரயோஜனம்? நம்மள ஆண்டவர் மேல அன்பு காட்ட என்ன? கண்ட சகோதரன் மேல அன்பு காட்டாதவன் காணாத ஆண்டவன் மேல எப்படிங்க அன்பு காட்ட முடியும்? If you don't show your love on the brother whom you see, how will you show love on the Lord whom you do not see? அவரை விசாரிங்க மாசம் மாசம். You should inquire him. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அவரை. You should ask him what is his need. அரிசி வாங்கி கொடுங்க அவருக்கு. You can give him rice. ஷர்ட் வாங்கி, அவர் ஷர்ட்டை பாருங்க, ஷர்ட் வாங்கி கொடுங்க அவருக்கு. You can give him good clothes.
இந்த ஆலய டொனேஷன் கார்டு கொடுத்தபோது முதல் நம்பர் 50,000 எழுதி கொடுத்தார். என்ன அவருக்கு வருமானம்? When we gave the donation cards, he gave 50,000 for எங்கேயோ the church fund. எங்கேயோ ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் பண்ணி அதுல 10,000 ரூபாய் கொண்டு வந்து ஆஃபரிங் கொடுத்தாரு. பில்டிங் டொனேஷனுக்காக வெச்சுக்கங்க. He went and did real estate somewhere and he brought 10,000 rupees and he came and gave that. இந்த ஆலயத்துல பணம் இருக்கிறவங்க கூட 1 ரூபாய் கொடுக்கல லேண்டுக்காக. நீங்க Today there are many people who are wealthy but not have given anything for the ஒண்ணுமே church. இல்லாத ஒரு மனுஷன் 10,000 ரூபாய் கொண்டு வந்து லேண்டுக்காக கொடுத்தார். But he has nothing but he has brought 10,000. கர்த்தர் அதை பார்க்கிறார். The Lord is seeing that. இந்த பூமியில ஒருவேளை அவர் சிரமப்பட்டிருந்தாலும் பரலோகத்துல நம்ம எல்லாரை விட பெரிய பொசிஷன்ல இருப்பார். They may be poor on earth but they will be considered great in the kingdom of the Lord. ஆபிரகாமின் மடியில அவர் இருப்பார். He may be in the bosom of Abraham. ஹalleluya. Hallelujah. சபையில விசாரிக்கிற ஒரு காரியம் இருக்கணும் எப்பவுமே. The church should inquire about each other. மத்தவங்கள பார்க்கும்போது ஏன் டல்லா இருக்கீங்க, என்ன தேவை, ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறது நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். You can inquire each other and you can support them, you can give them some money. இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பதற்கு அடையாளம். When you give to such people, you're giving to the Lord himself. ஆண்டவர் சொல்றாரு, பா சோறு இல்லாத இருந்தேன்பா, எனக்கு சோறு கொடுத்த. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்த. ஹாஸ்பிட்டல்ல வியாதியில இருந்தேன், நீ வந்து பார்த்த. சிறைச்சாலையில இருந்தேன், நீ வந்து என்னை சந்திச்சு ஆறுதல். அப்ப ஜனங்க கேட்பாங்க, இதெல்லாம் நாங்க எப்போ உங்களுக்கு செஞ்சோம்? இந்த சிறியவரில் எதை நீங்கள் அவர்களுக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவர்களுடைய பசி கர்த்தருக்கு, கர்த்தருடைய பசி. நீங்க அவர் இப்படிப்பட்ட ஆட்களை விசாரிச்சு உதவும் போது அதை கர்த்தருக்கே நீங்க செய்றீங்க. ஹல்லேலூயா. அவரை விசாரிச்சு சபை மக்கள் அவருக்கு நீங்க ஒரு மாதமும் உதவி செய்யணும். யாராவது பொறுப்பெடுத்து அவருக்கு நீங்க உதவி செய்யணும். அது நம்முடைய பெரிய ஒரு பொறுப்பு. உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் என்பது ஜெப வீடு. The house of the Lord is a house of prayer. உங்களுடைய விளைவின் முதல் பலனை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வந்து அதை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். You have to bring your first harvest into the house of the Lord and give thanks to him. விளைச்சலின் முதல் பலனை கொண்டு வந்து ஆண்டவரே உங்க ஆலயத்துல நான் அதை கொடுக்கிறேன். You have to bring the first crops of your harvest and give thanks to the Lord and ask the Lord to accept. காணிக்கை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. You have to give your offerings to the Lord and give thanks to him. அது என்னமோ நம்ம எடுத்து இங்க தான் செலவு பண்ண போறோம். We are going to spend it in the church. ஆனா அந்த அமௌண்ட் எல்லாம் பரலோகத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்க போய்டும். But that amount will be taken into உங்களுக்கு heaven. பொக்கிஷங்கள் அது பரலோகத்துக்கு போய்டும். It will be taken as treasures for you in heaven. ஆண்டவர் உங்க முதல் விளைச்சலின் பலனால் ஆண்டவரை கனப்படுத்து. You should praise the Lord and glorify the Lord with your firstborn. ஏன்னா சபை கூடும்போது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். Because when we are gathering together in the name of the Lord, he is in our midst. சங்கீதக்காரன் 122:1 சொல்லுகிறான். In Psalm 122:2 we see, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா. Hallelujah. ஐயோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பொண்டாட்டி கணவரை பார்த்து எங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும் போது கணவர் உடனே பட்டான்னு எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி வா வா போலாமா சந்தோஷமா நிக்கிறாங்களே, அதுதான் கணவர். Being zealous to go to the house of the Lord as a husband and wife, that is the best thing that you can do. நம்ம ஆலய கணவரெல்லாம் 100 வாட்டி எழுப்பணும் மனைவிமார்கள், ஏங்க வாங்க, இல்லைன்னா அந்த ஆளு கத்திக்கிட்டே இருப்பாருங்க, வாங்க. எதுக்கு நல்ல நாள் அதுமா அந்த ஆள் வாயில சாபத்தை வாங்கணும், வாங்க ஏங்க போய் குளிங்க. அது சொல்லுவாரு, நேற்று தாம்மா குளிச்சேன், வெறும் மூஞ்ச மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். நானும் மூஞ்ச மட்டும் தான் கழுவி இருக்கிறேன், வாங்க போலாம். வர வழியிலே அப்படியே ஏதாவது ஒரு பவனை பார்த்து நிறுத்தி இந்த அம்மாவுக்கு ஒரு தோசை, இவருக்கு ஒரு தோசை, பிள்ளைங்களுக்கு வடை பொங்கல் சாப்பிட்டு 9:45 அப்படி வந்து அழகாக பிரசங்க நேரத்தில் அப்படியே சொக்கி 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 ஒரு தூக்கத்தை போட்டுட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லும் போது சங்கீதக்காரன் ஜாலியாயிட்டான், மன மகிழ்ச்சி வந்துடுச்சு. ஆலயம். I was glad when they said unto me, let us go into the house of the Lord. ஒரு ராஜாவுக்கு சந்தோஷம், ஆலயத்துக்கா போறோமா, ஐயோ வாங்க போலாம் ஆலயத்துக்கு போலாம். The king was happy when they said, let's go into the house of the Lord. வாங்க போய் கர்த்தரை ஆராதிச்சு வசனத்தை கேட்போம் வாங்க. Let us go and worship and listen to the word of God and சபையா சேர்ந்து ஊழியம் செய்வோம் வாங்க. மன மகிழ்ச்சியா வரணும் தேவ பிள்ளைகள். When they
called to come for ministry, the children of God should come wholeheartedly. தாவீது ராஜா அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும், Even though David was living in the palace of the king, தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, the great desire of David was, சங்கீதம் 27:4 இதை வாசித்து முடிக்கிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன். I may dwell in the house of the Lord all the days of my life. தாவீதுக்கு இதுதான் ஜெபமாவே இருந்ததா. This was the prayer of David. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், I desire one thing to the Lord, அதையே நாடுவேன். that will I seek after. என்னந்த ஒன்று? What was that one thing? நான் ஆலயத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கி இருக்கணும். I will dwell in the house of the Lord all the days of my life. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சி இருக்குது? Today how many of you have such joy? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஆள் எங்க தான் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரா? கர்த்தர் வருகை வந்துடுச்சா? படார்னு காணாத போயிடுவார் நம்ம ஆளு. By the time we do the finishing prayer, the person next to us will disappear. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்ல. But David was not like that. ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் நாடுவேன். David preferred dwelling in the house of the Lord. அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய நான் விரும்புகிறேன். I prefer to research in the house of the Lord. வசனத்தை போதிக்கும்போது அந்த வசனத்தை எழுதி வைத்து அந்த வசனத்தை தியானித்து அந்த வசனத்தை குறித்து ஆராய்ச்சி செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். He desired to write down the word of God that was preached and meditate on them day and night. கிறிஸ்துவ ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம் பாராட்டினார். Jesus Christ had a zeal for the temple of the Lord. எத்தனை பேர் பக்தி வைராக்கியம் பாராட்டுவீங்க என்றால்? How many of you have a zeal this day? Hallelujah. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நின்று ஜெபிப்போம். Let us stand up for prayer. ஷகரபல ஹந்துரா ஷீகரபலேன்டே ரெகெட்டே பெலேன்தரபல. Hallelujah. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜெபத்தோடு, அர்ப்பணிப்புள்ள ஜெபத்தோடு ஷதரம ஹலபரகதே தரகதல பினியா லிப்ரோ ஹோதரா ஹந்தர லேகட ஹந்தர லீகரோ மசகெட்டே லிப்ரீடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சலோஹோதர பல கதர பல. இருதயத்தில் கையை வைத்து சொல்லுங்க, பக்தி வைராக்கியம் பாராட்டணும். ஏசப்பா, நான் பக்தி வைராக்கியம் பாராட்டணும். யெகூவை போல, எலியாவை போல, பினேகாசை போல, கிறிஸ்து இயேசுவை போல பக்தி வைராக்கியம் பாராட்ட எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. பக்தி வைராக்கியம் பாராட்ட கிருபை தாங்க. என் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வர நான் பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டுமே. ಶತರೋ ಮಗದರ ಕಟ್ಟತರ ಗಡ್ಡ ದೂರ ಗಡ್ಡದರ ಗಡ್ಡದರ ಗಡ್ಡ ಲಬರಗ ದೂರ ಗಡ್ಡ ಲಬರಗ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ರಬಲು ಹೋದರ ಕಂದಲ ಲೇಕಟ್ಟ ತರಗಡ್ಡ ದೂರಗಡ್ಡ ಲಬರಬ. வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் நான் அவர் ஆலயம். நான் அவர் ஆலயம். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும். சொல்லுங்க, வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவையும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள் இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்கமா. இனி அந்த பழைய பாவத்தை நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். இந்த பழைய விக்கிரகம் என்னை விழப்பண்ணுகிற பலவீனங்களை இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே.
என் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, வறுமையிலிருந்து, பலவீனங்கள் இருந்து இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை. கர்த்தருடைய வல்லமை, வைராக்கியம் பாராட்டுகிற இருதயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்குவதா. எலியாவே, பிளேகாசே, யெகூவே எழும்பு. தானியேலே, ஷத்ரக், மேஷக், ஆபேத்நேகோவே, யோபுவே எழும்பி பக்தி வைராக்கியம் பாராட்டு. பக்தி வைராக்கியத்தை காண்பி. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஒவ்வொரு இருதயத்தையும் பக்தி வைராக்கியத்தால் கர்த்தர் இந்த காலை வேளையில நிரப்புவாராக, நிரப்புவாராக. பக்தி வைராக்கியம் பாராட்டும் போது நித்தியமாய் அவர்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆண்டவரே எங்க ஆலயத்தில் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டங்கள் எழும்பட்டும் சுவாமி. பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற எலியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நல்லா இந்த ஆண்டு எல்லாரும் ஊழியம் செய்யணும் சுவாமி. ஒருத்தர் கூட இந்த ஆலயத்தில் சும்மா இருக்க கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு என்ன சுவிசேஷ ஊழியத்தில் பயன்படுத்துங்க. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் என்ன பயன்படுத்துங்க. வாலிபர்கள் மத்தியில் என்ன பயன்படுத்துங்க. வீடுகள் சந்திப்பில் என்ன பயன்படுத்துங்க. விடுதலை ஊழியத்தில் என்ன பயன்படுத்துங்க. வெளி கூட்டங்களில் என்ன பயன்படுத்துங்க. இந்த ஆண்டு ஏதாவது செய்தன பயன்படுத்துங்க ஆண்டவரே. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட என் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புவார்களாக. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயமும் வீட்டுக்கு போன பிறகு கூட கொழுந்து விட்டு எரிய கொடியதாய் மாறட்டும். இந்த வார்த்தைகள் வசனங்களும் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் தொனித்து கொண்டே இருக்கட்டும். ஒரு எழுப்புதல் அவர்களுக்குள் அனல் மூட்டி எழுப்பட்ட சுவாமி. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற, ஒவ்வொரு சந்ததியும் ஆசீர்வதிக்கிற. இந்த பூமியை விட்டு புறப்பட்டு போவதற்கு முன்பதாக வைராக்கியம் காட்டிவிட்டு போன ஆண்டவரே, கர்த்தர் எங்களை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனமே. கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனமே. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் நாங்கள் வாழுகிற ஜீவியம் எங்களுக்கு வேண்டாம். பற்றி எரிகிற ஜீவியத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா பிசாசின் வல்லமைகள், பாவத்தின் ஆவிகள், எல்லா ஸ்பிரிட் ஆஃப் போனோகிராஃபி, ஆபாச படங்களை ஆண்டவரே தந்திரமா எங்களை பார்க்க செய்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் எரிவதாக இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட கட்டளை யாராவது இங்க இருப்பார்களானால் விடுவியும், விடுவியும், விடுவியும். கண்களின் இச்சை, சிந்தையில் இச்சை, எல்லாம் அந்த இச்சையின் ஆவிகளை எரிக்கிற அந்த காலை வேளையில இப்போது அந்த சிந்தைக்குள்ள இயேசுவின் ரத்தம், கண்களுக்குள்ள இயேசுவின் ரத்தம், கைகள் மேல இயேசுவின் ரத்தம், அவர்களுடைய உடம்பின் மேல இயேசுவின் ரத்தம் பாய்வதாக. சுத்திகரிப்ப உண்டு பண்ணுங்க, உண்டு பண்ணுங்க. பலவீனத்தின் ஆவிகள், பாவ கட்டுகள், அக்கிரம கட்டுகள், சாப கட்டுகள், மந்திர கட்டுகள், செய்வின ஏவல் கட்டுகள், விக்கிரக கட்டுகள் எல்லாம் உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். பிளேகாசை போல பக்தி வைராக்கியம் பாராட்டி ஜனங்களுக்குள் இருந்த நிந்தையை நீக்குகிற, வாதையை நீக்குகிற அப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்த ஆவியை பிள்ளைகளுக்கு கத்த தருவீராக. நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இந்த வசனம் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளையும் விதைத்திருக்கிறீர். இந்த வசனங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு ஒரு எழுப்புதலின் இருதயமாய் அது மாறட்டும். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் நம் அனைவருடனே கூட இருப்பதாக. கர்த்தர் வந்து உங்கள் நடுவில் இந்த ஆண்டு வாசம் பண்ணுவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, பலப்படுவீங்க, எழும்புவீங்க. உங்க தொழிலெல்லாம் ஆயிரங்களாய் செழிக்கும். உங்க பிள்ளைகள் செழிப்பாங்க. ஒளிவ கன்றுகளாய், திராட்சை செடிகளாய் உங்கள் மனைவி இருப்பார்கள்.
கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி வேலியாய் இருந்து உங்கள் நடுவில் மகிமையாய் இந்த ஆண்டு முழுவதும் வெற்றிருப்பாராக. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. வருகிற 29ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை மாலை விடுதலை கூட்டம் டேவிட் நகர் கம்யூனிட்டி சென்டர்ல வைத்து நடைபெறுகிறது. நான் வந்து எனக்கு 6 மாசமா முட்டி வலி, கீழே முட்டி கூட போட்டு ஜெபம் பண்ண முடியாது. சேர்லேயே தான் உட்காருவேன். சர்ச்சுக்கு போனால் கூட சேர்லேயே தான் உட்காருவேன். இன்னைக்கு வந்து தேவன் வந்து எனக்கு வந்து கீழே முட்டி போட்டு ஜெபிக்கும்படி கிருபை தந்தார். என் வயிற்று பகுதியிலேருந்து ஒரு கருப்பு ஆவி வெளியே போனது நான் உணர்ந்தேன். பாஸ்ட் ப்ரேயர் பண்ண வந்து இந்த மந்திரத்தின் வல்லமை வந்து என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேங்க. அது வாமிட் வழியாக வெளியே வந்ததுங்க. ரொம்ப விடுதலையாக இருந்தது. இந்த கூட்டம் சரியாக 5 மணிலிருந்து 9 மணி வரையிலும் நடைபெறும். இந்த கூட்டத்தின் முடிவில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அதனால் ஆயத்தமாக வாங்க, முடிஞ்ச உபவாசத்தோடு வாங்க. ஆண்டவர் நிச்சயமாக தமது வல்லமை அந்த நாளில் வெளிப்படுத்துவார்.